வணக்கம் நண்பா. இந்த பக்கத்துலேருந்து அர்ஜுன் பேசுகிறேன். அந்த பக்கத்துலேருந்து யார் பார்க்குறீங்கிறத வந்து மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த இன்ட்ரோவை பார்த்துட்டு வாங்க பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். சோம்கன் சாப்டர் 1. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சோம்கனோட மானோட சாப்டர் 1 தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் வந்து நிறைய ரத்தம் தடையிற காய்ச்சலாக இருக்கும். அதனாட்டி சின்ன வயசு பசங்கள்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்த நோக்கி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கான். அவன் நோட் பேடில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நோட் பண்ணிட்டே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கான் இல்லையா. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு ரீச் ஆகிடுறான். அங்கே வந்துட்டு 2 கார்ட்ஸும் வந்துட்டு நின்றுட்டுருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவனை பார்த்துட்டு யாராம சின்ன பையன் மாதிரி இருக்கான், பார்க்க ஹியூமன் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களை பார்க்க மனுஷங்க மாதிரி தெரியல, ஆனால் லைட்டாக மனுஷங்க மாதிரி தெரியுறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட் பாடியே தான் ஒத்து பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கான். அந்த கார்ட்ஸ் இருக்கானுங்களா 2 பேர், அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு சின்ன பையன் வழி மாதிரி வந்துட்டியா, அப்போனா சரி இன்றைக்கி ஒரு பொட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஒரு மாதிரியாக பேசிகிட்டு இருக்கானுங்க. ஒரு மாதிரி அவங்களுக்குள்ளே சிரிச்சுக்கிறானுங்க. என்னடா பார்த்தா இவங்க ஹியூமன்ஸ்லாம் சாப்பிட்றாங்க போல். நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இதே கேட்டுட்டு தான் நிற்கான். மூஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியாக்ஷனே இல்லை. என்னடா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ டக்குன்னு அவன் கையை வந்துட்டு ஒரு ஸ்விங் பண்ணுறான். ஸ்விங் பண்ணுறதுல என்ன ஆகுது அப்படின்னா அவங்க 2 பேருமே சிரிச்ச மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பேர் தலையும் அப்படியே ஏரில் பறக்குது. அப்படியே அந்த பில்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடி தான் கட்டுறாங்க, அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் கட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹியூமன்ஸோட மனுஷனோட தலை, அதாவது எலும்பு கூடு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிடக்கு. அப்படியே கிடக்கும்போது அங்கே இருக்கிற நிறைய பீப்புளெலாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ் மாதிரி தெரில. அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் இருக்கான், அதாவது ஒரு மனுஷன் இருக்கான், சின்ன பையன் இருக்கான். அவனை வந்துட்டு சாப்பிட்ற மாதிரி பிளான் போல். சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரு மாதிரி ஆறாவரமாக கூச்சல் இடுறானுங்க. அந்த நேரம் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு உள்ளே என்ட்ரி ஆகிறாப்புல. சும்மா தான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ஆகலை. வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிரட்டலான என்ட்ரியாக இருக்கும். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அந்த கடத்தப்பட்டலாம் சின்ன பையன். அவனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறான். யாரா அவன், ரொம்ப சின்ன பையனாக இருக்கான், தனியாக இந்த இடத்துக்கு வந்திருக்கான், எப்படா வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறானுங்க. அந்த கேங்கோட லீடர் இருக்கான் இல்லையா, அவனும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறான் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹீரோ வந்துட்டு அந்த ரெண்டு பேர் தலை வெட்டினான் இல்லையா, அதை வந்துட்டு தூக்கி போடுறப்பில்ல அப்படியே. நான் இந்த பேர் முன்னாடி நின்றுட்டு இருந்தானுங்க, அவங்களை வந்து நான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற விதமாக அந்த 2 தலையும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து தூக்கி போடுறானுங்க. யாரா அவன் என்ன விளாட்றானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனுஷ பையனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்படின்னு நம்ம தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேங்கோட தலைவர் இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கேட்குறான். இவன் உனக்கு யாருன்னு தெரியுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். ஒரு ஃபோட்டோ காமிச்சு அந்த ஃபோட்டோவை பார்த்தா அடையாளம் தெரியாத அளவுக்கு வரைஞ்சி வச்சுக்கிட்டு யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். நம்ம கேங் லீடரும் அதெல்லாம் எனக்கு தெரியல, இங்கே இருக்கானே இவன் உனக்கு தெரிஞ்சவனா, இவனை காப்பாற்ற தான் நீ வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேங்கோட லீடர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாப்புல. அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிரேவன். ஓகேங்களா? கிரேவன் கேட்குறான். நம்ம ஹீரோவும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இவன் உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். எனக்கு தெரியாது, ஆனால் நீ உனக்கு வந்து இவனு தெரியுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவன் கேட்குறான். அப்படி கேட்கும்போது நம்ம ஹீரோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ காமிச்சு இவனை தெரியுமான்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். இதில் காண்டானவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா கிரேவனு, அவனோட லெஃப்ட் ஹேண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, பக்கத்தில் நிற்கிறான்ல ஒருத்தன். அவனை வந்துட்டு அவன் கதையை முடிச்சு விட்ரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுக்குறாப்புல. அவனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி அவன் கதையை முடிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு சரி ஓகே நான் அப்படியே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பீஸாக வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி போட்டுறாப்புல. இதை அந்த கடத்தி வச்சுருக்கான் இல்லையா, அவனும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு செம்மையாக ஷாக் ஆகிடுறான். இப்படி வந்துட்டு பீஸாக அங்கே பார்த்தீங்களா, கை தனியாக கால் தனியாக அப்படியே எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பீஸாக வெட்டி போட்டு ஒரு மாதிரி கொடூரமாக சிரிச்சிக்கிட்டு இருக்கிறான், நின்றுட்டுருக்கிறான் சிரிச்சுக்கிட்டே. மாஸ்டர் பார்த்தீங்களா நீங்கள் சொன்ன மாதிரி நான் வெட்டி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கெத்தாக நின்றுட்டுருக்காப்புல. அவன் எந்த அளவுக்கு வேகமாக வெட்டினானோ நம்ம ஹீரோவை, அதே வேகத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரீஜெனரேட் ஆகுறாங்க. சத்தியமாக வேறு லெவல் சீனாக இருக்குது இதெல்லாம். பார்த்தீங்களா, அதாவது அவன் சட்டை பேண்ட்டு மொத்தம் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட் ஆகுது. அதுதான் எப்படின்னு தெரியல. எப்படிலாம் வெட்டினானோ அதே இடம் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெல்லி மாதிரி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிக்குது.
ஸோ ஹீரோட பாடியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உனக்கு செம்ம ஷாக்கிங் ஆகிடுது. யாராமா உண்மையிலுமே மனுஷன் தானா இல்லை வேறு ஏதாவதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சு நின்றுட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ ஏரில் பறந்து வந்து அவனை ஒரு எத்துறான் பாருங்க, வெறித்தனமாக இருக்கும். அப்படியே அங்கேருந்து சொதன்னு அந்த பில்லர் இருக்கும் பார்த்தீங்களா பில்டிங்ஸ்லலாம். ஸோ ஒரு 4 பில்லரை தாண்டி உடச்சிக்கிட்டு போய் அந்த டாப் ஃப்ளோர்லேருந்து அப்படியே கீழே விழுவான். ஸோ அந்த லெஃப்ட் ஹேண்டு, ஸோ கிரேவன் இருக்கான் இல்லையா, அவனோட அல்லக்கை லெஃப்ட் ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கீழே விழுவான் டாப் ஃப்ளோரில் இருந்து. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு யாராமா டேய் எப்படா இதை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஷாக்கில் இருக்கானுங்க. ஏன்னா இது நடந்தது ஒரு 5 செகண்டுக்குள்ளே தான் நடந்திருக்கும். டக்குன்னு வெட்டி போட்டான், டக்குன்னு ரீச் ஆகிட்டான், டக்குன்னு பார்த்தா எட்டி வச்சான், கீழே போய் வின்ட்டான். ஸோ இந்த மாதிரி தான் டக்கு நடந்த உடனே இவங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியல, ஒன்றுமே புரியாமல் இருக்கானுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் வர மாதிரி எல்லாரும் ஒட்டுமொத்தமாக போய் அவனை அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவனை கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரேவனை ஆர்டர் போடுறான்னா, ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஓய் அப்படின்னு கத்திட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஓடியாடுறானுங்க. ஸோ வரும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இவனை வேற கொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சலிப்பாகவே சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அவன் கையை வந்து பார்த்திங்கன்னா ஓங்கி தரையில் குத்துறான். ஸோ குத்தும்போது எது எலும்பாக வந்து பார்த்திங்கன்னா விழுது தரையில். ஸோ அந்த கையில் எலும்பு இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த எலும்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நட்டு நிற்கிதுன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ அதை நட்டுக்கிட்டு நிற்காத நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அதை எடுத்து அப்படியே சத்துன்னு வந்து பார்த்திங்கன்னா இனிமையோட தலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெட்டுறான்னு சொல்ல முடியாது, எலும்பு வச்சு வெட்ட முடியாது, போட்டு உருத்திரியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு விட்டுறாப்புல. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே இவனுக்குலாம் யாராமா மனுஷனா என்னடா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கானுங்க. அடியை போட்டு அந்த எலும்பு வச்சே பிறந்துக்கிட்டு இருக்கான். இதில் ட்விஸ்ட்டு என்னன்னா அந்த எலும்பு இருக்குங்கல்ல, அந்த எலும்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோட எலும்பு தான். ஸோ அவன் கையில் இருக்கிற எலும்பு அவனே உடச்சி அதை கீழே தூக்கி போட்டு அதை எடுத்து அவனே ஒரு வெப்பனாக செஞ்சு அடிக்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவன் வயிற்றுக்குள்ளே அவனே கையை விடுறான். கையை விட்டு அவன் குடல் இருக்கு இல்லையா, குடலை வந்து பார்த்தீங்கன்னா பிடிங்கி வெளியே எடுக்கிறான். எதுக்குடா அந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு தெரியாமல் அங்கே ஒருத்தன் கட்டி போட்டிருக்கான்லே அவனும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஸோ இப்படி அவன் குடலை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பிட்ட மாதிரி வீசுனா அப்படியே ஒருத்தன் தலை வந்து பார்த்தீங்கன்னா தெரிக்குது. ஸோ தன்னோட சொந்த உடம்புல இருக்கிற சொந்த குடலை பிடிங்கி அடிக்கிறாங்க. ஒரு அடி அடித்தோடனே அந்த குடல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடுதா, வளவளன்னு ஆகிடுது. ஸோ அதை தூக்கி போட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உடம்புக்குள்ளே கையை விட்டு நெஞ்செலும்பு இருக்குங்க இல்லைங்களா, நான் அப்படியே வரியாக நெஞ்செலும்பு இருக்குங்கள, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பிடுங்கி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி மாதிரி அப்படி தூக்கி போடுறாப்புல, அந்த நெஞ்செலும்புலாம் தூக்கி போடுறாப்புல. அதெல்லாம் அங்கே நிற்க ஒவ்வொருத்தன் மண்டியிலே பார்த்தீங்கன்னா சதக்குன்னு சொறி எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்செட் போடுறாப்புல. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கத்துலேருந்து ஒரு குடலை உருவுறாப்புல. ஸோ இவன் டக்குனு உருவுறப்பே வந்து பார்த்தீங்கன்னா அவன் டக்குன்னு அப்படியே ரீஜெனரேட் ஆகிடுது. அப்படி குடல் உருவி என்ன பண்ணுறான்னா ஒரு 3 பேர்த்த அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு சாத்துறாப்புல. ஸோ இந்த பேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டம் மாதிரி தெரியும் ஹீரோட உடம்புல. அதே நெக்ஸ்ட் பேனலில் பார்த்தீங்கன்னா டக்குனு அந்த ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிரும், இன்க்ளூடிங் ட்ரெஸ் உட்பட. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எல்லாத்தையும் போட்டு தாக்கிட்டு இருக்காப்புல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நிற்கிறானுங்களா, இன்னும் 2 பேர் இருக்கானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அவங்கள திரும்பி பார்த்து நம்ம நரம்பு இருக்கு இல்லையா, நம்ம ஹீரோட நரம்பு, அந்த நரம்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவன் மூளையை வந்துட்டு கொண்டு வரான் வெளியே. ஸோ வேறு லெவலில் இருக்குங்க இதெல்லாம். சத்தியமாக அந்த மாதிரிலாம் எப்போ தான் யோசிச்சாருன்னு தெரியல. ஸோ அவர் நரம்புலேருந்து மூளையை கைக்கு கொண்டு வந்து அவனோட ஒரு எலும்பு இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா உடச்சி பேட்டை மாதிரி மாற்றி ஸோ அந்த மூளையை மேலே தூக்கி போட்டு ஒரு கிரிக்கெட் பால் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாப்புல. அந்த மூளை வந்து வேகமாக போயிட்டு அந்த எனிமியோட அப்படியே மண்டையை வந்து பார்த்திங்கன்னா திரைச்சிக்கிட்டு போகுது. அப்படியே அந்த அளவுக்கு வேகமாக வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறான். ரொம்ப கொடூரமாக இருக்குது இதெல்லாம். சொந்த மூளையை எடுத்து சொந்த எலும்பை வச்சு அதை வச்சு எனிமையை கொள்வது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்கோவால் தான் யோசிக்க முடியும். ஸோ நம்ம ஆத்தூர் ஒரு சைக்கோவாக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே கட் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா மூளையை வச்சு மீதி இருக்கிற 2 பேர்த்தையும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது மூளையை ஆயுதமாக வச்சு 2 பேர்த்தையும் வந்து பார்த்திங்கன்னா போட்டு தள்ளிட்டாப்பில். சரி 2 பேர் மண்டையை 2 பேர் மூளையாட்டியே வந்து பார்த்திங்கன்னா செலவோட ஸ்டாப்பில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலி நம்ம பாஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உயிரோடு இருக்கார். ஸோ அவர் ரியாக்ஷனை பார்க்கணுமே,
வேற லெவலில் இருக்கும். யாரா டேய் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் கொண்டுட்டியாடா சாமி, யார் சாமி நீனே அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காப்புல. கத்தாப்புல யாரா நீ, உனக்கு என்னடா வேணும், எதுக்குடா இங்கே வந்தால் அந்த மாதிரி வந்து நான் கேட்டுட்டு இருக்கும்போது, ஸோ நான் கிரேவன் சொல்லிட்டு உனக்கு யாரையாவது தெரியுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். ஸோ இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரேவன். நான் அவன்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா உன் பேரை கேட்குறான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. கிரேவன் கேட்டால் உனக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரேவனே கேட்குறாப்புல. இல்லை உனக்கு கிரேவன் தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்குறாப்புல. நீ என்ன வேலைன்னு சொல்லு அப்படின்னா தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ கிரேவனால் மட்டும் தான் என்னையை கொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான் நம்ம ஹீரோ. ஸோ கிரேவனுங்கிற அதாவது கிரேவன்கிட்டே போயிட்டு உன்னால தான் என்னை கொல்ல முடியுமாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். இதை கேட்டோடனே கிரேவன் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக காண்டாயிரான். அப்படியே பொடிப்பயலே, என் கிட்டேயே வந்துட்டு என்னை பற்றியே இந்த மாதிரி கேட்குறியா, ரொம்ப தப்பாக இடம் போட்டடா நீ என்னையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கி அடிக்கலான்னு வரான். ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நீ ஏன் அடுத்த ஒரு தொல்லை தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவன் உடம்புலலாம் ஏதோ நரம்பாக இருக்குது. என்னடான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட நரம்பு தான். நம்ம ஹீரோட நரம்பு எல்லாத்தையும் வெளியே எடுத்து அது எப்படி சொல்கிறது, 5 கிளியே 5 நரம்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வருது. அது அப்படியே ஒரு வலை மாதிரி நம்ம கிரேவன் உடம்புலாம் பிடிச்சி அப்படியே பிச்சு போட்டுருது. அப்படியே துண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நசுக்கி போட்டுருது. ஒரு மாதிரி சட்னி தக்காளி நசுக்கிறப்பா நசுக்கி போட்டுறாப்புல. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா துண்டாக வீது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டி போட்டிருக்காங்க இல்லையா ஒரு மனுஷன். ஸோ அவன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு லைட்டாக லுக் விடுவானா. ஸோ அப்படியே லைட்டாக லுக் விட்டோன்னே வந்து பயந்துடும். ஐயோ என்னடா இது நம்மளை பார்த்து லுக் விட்றான், நம்மள ஒரு வேலை போட்டு தள்ளிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா பீதியிலே இருப்பானா. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு டக்குன்னு கொல்ற மாதிரி போயிட்டு அந்த டேப் எடுத்து விட்ருவான் வாயிலேருந்து. ஸோ எடுத்து விட்டு உனக்கு கிரேவனை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கேட்பான். அதுதான் கிரேவனை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்பானா. ஸோ அவனும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீ கொண்டு போட்டியே அவன் தான் கிரேவன், அவன் பேர் தான் கிரேவன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சொன்னதே அப்படியே ஒரு ஆச்சரியத்தோடு சொல்லிகிட்டே இருப்பானா. ஓ அப்படியா, அப்போ இன்றைக்கி என்னோட சாவு முடியாகலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடத்தப்பட்டான் இல்லையா. ஸோ அவன்கிட்ட வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும், எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை, நான் இந்த மாதிரி சாகலான்னு வந்தேன், இவனால தான் என்ன கொல்ல முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உணர்ச்சியே இல்லாத மாதிரி பேசிக்கிட்டு இருப்பானா. பேசிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் அப்படியே கிளம்புவான். ஸோ அப்படி கிளம்பும் போது அந்த கடத்தப்பட்ட பையன் இருக்கான் இல்லையா. ஸோ அவன் வந்துட்டு டக்குன்னு கூப்பிடும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு பார்ப்பான் அப்படியே லைட்டாக திரும்பி. அதாவது ஒன்றும் இல்லை, அதாவது என்ன அப்படின்னா அதாவது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னை காப்பாற்றுனீங்களே அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கலந்த பதற்றத்தோட ஒரு நன்றி வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருவாப்புல. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பிடுவான். ஸோ கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து துவம்சம் பண்ணி நாஸ்தி பண்ணிட்டான். ஒருத்தனை கூட உயிரோட இல்லை, இவன் மனுஷதானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடத்தப்பட்டவன் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்படியே கட் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பில்டிங்கை விட்டு வெளியே வந்துடுறாப்புல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு நோட் பேட் வச்சுருந்தான் இல்லையா ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில். ஸோ அதில் வந்துட்டு இந்த கிரேவனோட படம் வந்து பார்த்திங்கன்னா வரைஞ்சிருக்கும். அதாவது ஏதோ எமோஜி மாதிரி வரைஞ்சி வச்சுருக்காங்க, அதை காட்டினா எப்படிங்க தெரியும், அதை வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு மார்க் போட்டு விட்றாப்புல. ஸோ இவனாலே என்னை கொல்ல முடியல, நான் தான் அவனை கொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு போட்டு விட்றாப்புல. ஸோ போட்டு விட்டு அங்கே ஒரு அந்த சாம்பி. ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பி. அவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா சோம்கன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. அதாவது ஹியூமன்லேருந்து சாமியாக மாறினவங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ கட் பண்ணி அப்படியே அவங்க அம்மாவோட கல்லறைக்கு வரான். ஸோ கல்லறைக்கு வந்துட்டு சாரிம்மா இன்றைக்கி என்னால் வந்து பார்த்திங்கன்னா சாக முடியல அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சாரி கேட்டுட்ருக்கான். ஸோ இந்த மாணவரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்பி வைரஸ் வந்துட்டு வேர்ல்டு ஃபுல்லாக வந்துட்டு பரவி ஒரு மாதிரி ஆக்கிரமிச்சிருச்சு. ஸோ அதில் வந்துட்டு மியூட்டட் ஆனவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சாம்கன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அந்த மானோட பேரும் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் சாம்கன். ஓகேங்களா. ஸோ சாப்டர் 2 பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் சாப்டரில் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு இங்கே இருக்கிற எல்லா சாம்பிஸும் அடித்து போட்டுட்டு அங்கேருந்து போயிருப்பான் இல்லையா. ஸோ அங்கே வந்து ஒரு மனுஷன் வந்துட்டு விட்டுட்டு போயிருப்பான். சரியா. ஸோ இந்த மஞ்சள் மணிக்காரன் தான். ஸோ வந்துட்டு கை கட்டி எப்படி அவுக்கிறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிற நிலைமையில வந்துட்டு அவனோட டீம்மேட்ஸ்லாம் வந்துட்டு
ஸோ அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அதில் வந்துட்டு ஒரு மிலிட்ரி அக்கா இருக்கும் இல்லையா. ஸோ இங்கே வந்துட்டு இங்கே கேப்டனு. ஸோ இங்கே வந்துட்டு அவங்க சுற்றி பார்த்துட்டு இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கேட்குறாங்களா. ஸோ அவன் வந்துட்டு சொல்கிறான், அந்த மாதிரி ஒரு சின்ன பையன் வந்துட்டு கிரேவனை தேடி வந்தான், ஒரு நோட் புக்கில் டிராயிங் வச்சுட்டு கிரேவனை தேடி வந்தான். ஸோ வரும்போது அந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய நடந்து, ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, அவன் தான் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் கொண்டான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்துட்டு புட்டு வைக்கலாம் நம்ம மஞ்சள் முடிக்கிறேன். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு லைக் வந்துட்டு ஒரு கேப்டன் கிட்ட வந்து பார்த்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ற மாதிரி தான். ஸோ இவங்களும் கேட்டுட்டு அப்படியா அவன் எங்க போனான், அவன் பேர் என்ன, அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு வந்துட்டு அதெல்லாம் சுத்தமா தெரியல, அவன்கிட்ட நான் அதிகமா பேசக்கூட இல்லை, அவன் பார்க்கவே ரொம்ப வியர்டா இருந்தான், எனக்கு வந்து அவனை பார்க்கும்போது ரொம்ப பயமா இருந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா வந்துட்டு சுத்தி முத்தியும் பாக்குறாங்க. ஸோ ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி சுத்தி முத்தியும் பார்க்கும்போது ஸோ அவனோட ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்குது. ஸோ அவன் கால் தடம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு கிடைக்குது, எந்த பக்கம் போயிருக்காங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரூட்ல போனா அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் அவனை பார்த்து ஆகணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ நம்ம மஞ்சள் பிடிக்கிறவனுக்கு அவனை எதுக்கு பார்க்கணும் தேவையில்லாம அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறான். ஸோ மறுபடியும் வேற பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அப்படியே சீனை கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த அவங்க அம்மாவோட கலர் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ தான் வந்து இம்மார்டல், பசிக்காது அதெல்லாம் அப்படின்னா நினைக்கிறேன். ஸோ போக பார்க்கலாம். ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க இவன் தானே அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிலிட்டரியை கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஸோ இவன் தானே அது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. 100% இவன் தான், இவனே தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அசைவு கேட்குது டக்குன்னு. ஸோ என்னன்னு பார்க்கும்போது அந்த மிலிட்டரி அக்கா இருக்குல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அட்டாக் பண்ண போயிடுச்சு. சொல்லாம கொள்ளாம வந்து பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து கிளம்பிட்டீங்க அந்த அக்கா. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் பண்ணுது. ஸ்விங் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ அந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஆனா அந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க. ஏன்டா சிரிக்கிறாங்கன்னு பார்த்தா இந்த இவங்க இருக்காங்கல்ல, ஸோ அவங்க டீம் 2 பேரும் இவங்க வந்துட்டு ஷாக்கு, எப்படா அந்த அக்கா அங்க போனாங்க, எதுக்குடா தேவையில்லாம அவனை போட்டு அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஷாக்கு. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காட்டினா அவன் தலையில வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிராக் விடுற மாதிரி காட்டுறாங்க இல்லையா, கட் பண்ணதை அப்படி கட் பண்ணி அப்படியே தலை துண்டா மேல பறக்குதுங்க. நம்ம இருந்த எந்த போதும் இல்லை, நம்ம ஹீரோ டக்குன்னு நம்ம தலையை பிடிச்சி ஒட்ட வச்சுக்கிட்டான்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலை ஒட்டிக்கும். இது தெரிஞ்ச அந்த அக்கா என்ன பண்றாங்கன்னா டக்குன்னு அவங்க துப்பாக்கி எடுத்து P90 எடுத்து அப்படி கடன்னு தலையை சுட்டு அப்படியே சுக்கு நூறா ஆக்கிடுறாங்க. ஒண்ணுமே இல்லாத மாதிரி டக்குன்னு ரீஜெனரேட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு தள்ளி விட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றான்னு பாருங்களேன், அவன் கழுத்துக்குள்ள வந்து கையை விட்டு அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். ஸோ இழுக்கும்போது அப்படியே தலை வருது, என்னடா இது உடம்புக்குள்ள ஏதோ தலையை முளைச்சி வச்சிருக்கானா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஸோ நம்ம அக்காவும் பார்த்துட்டு உண்மையாலுமே வந்துட்டு இம்மார்டல் தான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஈரோட அவங்க வந்து பயத்திலே சிரிக்கிறாங்க. அப்படியே அவன் பக்கத்துல போயிட்டு நம்ம ஹீரோ சொல்றான் என்ன அப்படின்னா, இனி வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எனக்கு வந்துட்டு இங்க தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எது டிஸ்டர்ப் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எத்துறாங்க நம்ம பக்கம் துப்பாக்கி ஆச்சு. ஸோ நம்ம ஹீரோவும் அவங்க பார்த்தீங்கன்னா எத்தனை இடத்துல அப்படியே பின்னாடி போய் விழுவான். ஸோ விழுந்த வேகத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயிற்றுலேயே வந்துட்டு ஒரு கிக் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா வைக்கிறாங்க. ஸோ அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு பெருசா அட்டாக் எல்லாம் பண்ணல, டிஃபென்ஸும் பண்ணல, அப்படியே எருமாடு மாதிரிலாம் நிற்கிறான். ஸோ அப்படியே பின்னாடி வேகமா போயிட்டு இருக்கும்போது அந்த அக்கா என்ன பண்றாங்கன்னா டக்குன்னு பின்னாடி வந்துடுறாங்க. பின்னாடி வந்து அவங்க P90 எடுத்து கடை கட்சி சுட ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ நம்ம ஹீரோவுக்கு இந்த புல்லட்டை பார்த்தலாம் சுத்தமா பயம் இல்லை, ஏன் நம்மளுக்கே தெரியும் அவன் ஒரு இம்மார்டல் மாதிரி தான். ஸோ டக்குன்னு அவன் பார்த்தீங்கன்னா நரம்பை யூஸ் பண்ணி அந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்றதுக்கு ட்ரை பண்றான். ஸோ அப்படி ட்ரை பண்ணும்போது நம்ம அக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிறாங்க, என்னடா இது புதுசா இருக்கு, இந்த எபிலிட்டி நான் வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்ச வச்சுக்கிறாங்க. அது மாதிரி மைண்ட் வைஸ்ல பேசிக்கிறாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்படின்னு நரம்பு வச்சு அந்த அக்காவை அட்டாக் பண்ற மாதிரி சொன்னா அவங்களை வந்துட்டு எனக்கு கொல்லுங்கிற இன்டென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்றேன். ரொம்ப நன்றி என் மேல கருணை கருணதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அக்கா சொல்றாங்க. அப்படி பின்னாடி பார்த்தாதான் தெரியுது நம்ம ஹீரோ ஆல்ரெடி கிட்டத்தட்ட அந்த அக்காவை நெருங்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் மாட்டிக்கிட்டேன்னா, ஸோ நான் டிபிட் ஆயிட்டேன், சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ப இந்தா இதை வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து வேகமா கிளம்புறாங்க. சரி என்னடா இது, இந்த அக்கா அடங்கவே அடங்காதா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஸோ மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோட கழுத்துல வந்து பாத்தீங்கன்னா வெட்டாம அப்படி சின்னதா ஒரு கோடு மாதிரி போடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு துண்டா வெட்டியிருப்பாங்க கழுத்தையே. சரி
இப்போ என்ன பண்றாங்கன்னா சின்னதாக ஒரு கோடு மாதிரி போடுறாங்க, போட்டுட்டு நீ என்ன அடங்கவே மாட்டியா, உனக்கு என்ன அவ்வளோ தும்புறா அப்படி இருக்கும்போது. ஸோ அப்பதான் நம்ம அக்காவை கேட்குறாங்க, சரி உன் கழுத்துல ஒரு வெட்டுப்பட்டனே அது ரீஜனரேட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ அப்பதான் கழுத்துல கை வச்சு பார்க்குறோம், என்னடா இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆகுது, ரீஜனரேட் ஆகிறதுக்கு இவ்வளோ லேட் ஆகுது, என்ன நடக்குது, இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டு பார்த்துட்டு இருக்கா. ஸோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுறோம் உடனே அதாவது உடம்பே துண்டா போட்டவங்க டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கும். ஆனால் அந்த இவ போட்ட வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரிட்டி ஆக மாட்டேங்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான், ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிலிட்ரி கேப்டனா இருக்கேன், ஸோ இந்த குழு வந்து நீ ஜாயின் பண்றியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டனாக்க கேட்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னு தெரியாம வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டு இருக்கான். ஸோ அந்த மனமொழிக்காரனும் வந்து பார்த்தீங்கன்னா போய் இவனையும் பார்த்தீங்கன்னா கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கா. ஸோ நம்ம கேப்டன் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட ஆசை என்னன்னு சொல்லி அதை நிறைவேற்றுறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நீ என்னோட க்ரூவை ஜாயின் பண்ணி எனக்கு கீழே வேலை செய்யணும், இங்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சோம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு சாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றான். ஸோ கண்டிப்பா நான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு மரணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். ஸோ எப்படி உன்னால எனக்கு மரணத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது இந்த கத்தி பத்தி அந்த கத்தியை வந்துட்டு எங்க கேம்ப்ல இருக்கிற சயின்டிஸ்டா உருவாக்குனா, ஸோ அவங்ககிட்ட நான் உனக்கு கொண்டு போறேன், ஸோ அவன் வந்து உனக்கான மரணத்தை கொடுப்பான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்காவும் சொல்றாங்க. ஸோ நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு வழியாக வந்து ஒத்துக்கலாம். ஸோ ஒத்துறதுக்கு அப்புறம் நம்ம அக்கா வந்து பேர் என்னன்னு கேட்கும்போது இந்த பேர் வந்து மீரா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றோம். ஸோ கொஞ்சம் லேடிஸ் நேம் தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மீரா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றோம். ஸோ சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு வந்துட்டு நீ வந்து ப்ராமிஸ் பண்ணுங்க, ஸோ எனக்கான சாவை வந்துட்டு நீ தேடி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கேட்குறான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அக்காவும் சும்மா இல்லைங்க, ஸோ என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேர் சொல்லிட்டு கேப்டன் இந்த டிவிஷன்ல இந்த பதவியில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தி சொல்லிட்டு ஸோ நான் வந்துட்டு உங்களோட ப்ராமிஸ் வந்துட்டு கீப் அப் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தி சொல்றாங்க. ஸோ நம்ம அந்த க்ளூவில் இருக்கிற மீதி 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக்காக வரானுங்க. ஸோ நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இப்போதான் வந்துட்டு கொஞ்சம் அவனுக்கு வந்துட்டு என்ன சொல்றதுன்னா இந்த உணர்ச்சிங்கிறது கொஞ்சம் வருது. இப்போ ஹீரோ ஃபேஸை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செத்த மாதிரியே இருப்பான். ஸோ இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடியாக நம்ம சாக போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு உணர்ச்சியே வருது. ஸோ நம்ம கேப்டனாக்கும் வந்துட்டு வெல்கம் டு அவர் க்ளூ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தன்னோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு சேர்த்துக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சாப்டர்ல சும்மா பங்கமா இருக்கும் ஃபைட் சீன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாது. ஸ்டார்டிங்ல வந்துட்டு அந்த வாக்கி டாக்கி இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு யாரோ வந்து சொல்றாங்க நான் கிட்டக்க வந்துட்டு எங்க இருக்கீங்க அந்த மாதிரி. ஸோ நம்ம கேப்டன் சொல்றாங்க நாங்கள் இந்த பக்கத்துல தான் இருக்கோம், சீக்கிரம் வந்து சரி அப்படின்னு வந்துட்டு நான் சொல்றாங்க. ஸோ நம்ம கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையா வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டுனா ஒரு ஹாப்பி ஃபேஸ் வச்சிருக்காங்களா. ஸோ இங்க பக்கத்துல இருக்கிறவங்க வந்துட்டு அம்மா அவளுக்கு கார் ஓட்ட தெரியுமா, லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது தெரியலப்பா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி கட் பண்ணோம் அப்படின்னா கார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக கண்ட்ரோல் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாப்பின்னு வந்துட்டு இருக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டு ஒரு பொண்ணை காட்டுறாங்க, மேபி இதை வந்துட்டு ஹீரோனியா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் ஓட்ட தெரியாது போல, கண்ணாப்பின்னு வந்து பார்த்தீங்கன்னா கார் ஓட்ட வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணிட்டாப்புல. அப்படியே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கதவை திறந்து அதுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு எவ்ரிவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சியர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கிறா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் பார்த்துட்டு ஒரு மாதிரி கண்டுக்காத மாதிரி இது வரைக்கும் வந்திருக்கே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டு மிராய் நீவா நம்ம போகலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் கூப்பிடுறாங்க. ஸோ இவன் யாரு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கேட்கும்போது ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட சொல்றாங்க இவன் வந்து நம்ம டீம் வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கான், இனிமே அவன் உனக்கு கீழே தான் வேலை பார்க்க போறான் அப்படின்னு சொன்னோன்னே அவளுக்கா ஒரே ஆனந்தம், ஆஹா நம்மளே இவங்க கீழே தான் வேலை பார்த்தோம், நம்ம கீழே ஒருத்தர் வேலை பார்க்கறானே அப்படிங்கிற மாதிரி. என் பேர் வந்துட்டு இந்த மாதிரி ஹரிணி அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னா கை கொடுக்கலான்னு பார்க்கும்போது அவன் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டுக்காம போறான். அப்புறம் வந்துட்டு நீ ஃப்ரெண்ட் சீட்ல உட்காந்துக்கன்னு சொல்லும்போது ஓகேன்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்துன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஃப்ரெண்ட் சீட்ல வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிறான். ஸோ நம்ம கேப்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்க போறோம் அப்படின்னு கேட்கும்போது போற வழியில சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் சொல்றாங்க. ஸோ அப்படியே போற வழியில வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றாங்க, நாம வந்துட்டு இங்க வந்துட்டு ஸோ வண்டலூருங்கிற சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக போறோம், அங்கதான் வந்துட்டு நமக்கான மிஷின் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஜோம் கன்ஸ் அதெல்லாம் முதல்ல இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் வந்துட்டு அந்த மிஷின் சம்பந்தமா எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் நோட் பண்ணிட்டு சரி ஓகே இந்த மிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹரினியோ
நம்ம ஹீரோ தான் போக போறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான சம்கன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கான். ஸோ அது மட்டும் இல்லாம அவங்க தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணுமா, அவனையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளணுமா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே இருக்கும்போது அந்த வண்டலூர் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஒரு மாதிரி நொறுங்கின மாதிரி இருக்குது. இந்த சிப்ஸ் பாக்கெட்டை கசக்கி போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் சொல்ல முடியாது, என்ட்ரன்ஸ் தாண்டி கொஞ்சம் தூரத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம டீம்ல இருந்து நம்ம ஹீரோவையும் ஹரிணியும் பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்ம டீம்லயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சூப்பர் பவர் இருக்கு. ஸோ என்ன ப்ரோ சொல்ற சூப்பர் பவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க. ஸோ மற்ற ஜாம்பிஸ் படம் மாதிரி இல்லை இந்த ஜாம்பிஸ் படம். ஸோ இந்த ஜாம்பிஸ் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பி வேஸால ஸோ ஹியூமன்ஸுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பவர் கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லை, சில அனிமல்ஸ் பேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா உயிரினத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஜாம்பி வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மியூட்டேட்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி கட் பண்ணோம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஹீரோவும் ஹீரோனையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டலூர் சிட்டிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ என்ட்ரன்ஸ்ல நுழைஞ்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா கிராம் நோட்ஸ், அதாவது நம்ம ஹீரோனி நோட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ உண்மையான பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிராம், நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹரின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு ஒரு மேப் எடுத்துட்டு பார்க்குறான். ஸோ அதில் வந்துட்டு இங்கே எங்கே எந்தெந்த மாஸ்டர்லாம் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சிருக்கான் போல. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஸோ இந்த இந்த இடத்துல இந்த டைமுக்கு இந்த இவ்வளோ பெரிய ஜூம் கன்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டனு ப்ளஸ் அந்த ரெண்டு பசங்க இருக்காங்கல்ல. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு உயரமான இடத்துல இருந்துட்டு வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மீராவும் ஹரிணியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிரா வந்துட்டு நல்லாவே நோட் பண்ணுறாங்க. ஏன்னா புதுசாக சேர்ந்துருக்கான், ஓவர் பவர்டாக இருக்கான், இம்மார்டலாக இருக்கான் இல்லையா. ஸோ அதனாட்டி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக அவனை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ என்னென்ன பண்ணுறான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த மஞ்சள் முடிக்காரனும் ஒரு மாதிரி யோசிக்கலாம்னு வச்சுக்கலாம். ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹர்னிக்கு வந்துட்டு ஏதோ சென்ஸ் ஆகுது. ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹர்னி வந்துட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கா இல்லையா. ஆனா நம்ம ஹீரோ அப்படி கிடையாது. நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே அப்புறம் பேன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு நிற்கிறான். ஸோ நிற்கும் போது ஹர்னி சென்ஸ் பண்ண மாதிரியே ஒரு ரெண்டு ஜூம் கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ அப்படி வரும்போது ஹர்னி வந்து பார்த்தீங்கன்னா சென்ஸ் பண்ணிட்டா இல்லையா. ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பதட்டம் ஆயிடுது அவளுக்கு. ஸோ என்னதான் சூப்பர் ஹீரோவாக இருந்தாலும் இட்ஸ் உமன். ஸோ இருக்கும் இல்லையா பயம்ன்றது. ஸோ பார்த்தீங்கன்னா சென்ஸ் பண்ணிட்டு ஸோ அந்த ரெண்டு டைகர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கு. அப்படியே அவங்க பர்சனல் விஷயம் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம ஹர்னி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்துட்டு சிக்னல் கொடுக்குறாங்க. இங்கே வா, இங்கே வந்து ஒளிஞ்சிக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் கொடுத்துட்ருக்கா. ஸோ நம்ம கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஓகே இட்ஸ் கெட்டிங் ஸ்டார்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நர்வஸாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் தான். 1-on-1 காம்பேட்ல வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஸ்ட்ராங். அதே இந்த மாதிரி குரூப்பாக வரக்குள்ள ஸோ எப்படின்னு தெரியல. ஸோ இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிறத வந்துட்டு எல்லா ஜூம் கன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ நிற்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜூம் கன்ஸ் நோட்டீஸ் பண்ணிட்டு ஸோ இவங்க எல்லாத்தையும் நான் போட்டு தள்ளுமா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். ஸோ அந்த பொண்ணு வந்து அதுக்கிட்டு அது எல்லாத்தையுமா எப்படி அவன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவன் கை வழியாக அந்த நரம்பெல்லாம் கொண்டு வந்து அவனோட மூளையை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வரான். அதாவது அவன் மூளையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மடங்கு பெருசாக கொண்டு வரான். கொண்டு வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா சொத்துன்னு தூக்கி அந்த ஜூம் கன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ கும்பலாக தானே வந்துட்டு இருந்தாங்க. அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா சொத்துன்னு அடிக்கிறாப்புல. ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தெரிக்கிறானுங்க அப்படியே. ஸோ இந்த பேனல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த மூளையில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பிரெயினில் வந்துட்டு ஒரு மாதிரி இந்த பிரெயின் சிக்னல் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த கத்திரிப்பு கலர் அப்படி போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹரிணி பார்த்துட்டு செம்ம ஷாக்காக இருப்பா. யாராமா இவங்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பவர் இருக்கா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பா. ஆக்சுவலாக அந்த சூப்பர் பவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மானுவலை வந்துட்டு ஏதோ டிரான்ஸ்ஜெண்டர் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பானுங்க. சரி நான் தான் வந்து சொன்னால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பவர்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்படி கட் பண்ணோம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் அப்படியே ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி அவன் நரம்பு வச்சு அப்படியே எல்லாத்தையும் ரெண்டு துண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறான். ஸோ அங்கே இருக்கிற சூமன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ இந்த முயல், சிங்கம் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் மட்டும் இல்லாமல் இருக்கிற எல்லா உயிரினங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் லெவலுக்கு போகிற மாதிரி மியூட்டேட் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம அப்படியே ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூளை இருக்கு இல்லையா பெருசாக கொண்டு வந்தால அதே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் தூக்கி 4 இடத்துல அப்படியே சொத்துன்னு அடிக்கிறாப்புல.
எல்லாம் இங்கெல்லாம் கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுமூகம் தருவா இல்லை அதுலேயும் சுத்தம் அடிக்கிறாப்புல. இதே எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பைனாக்குள்ள வர நம்ம கேப்டனும் ஷாக் ஆகுறாங்க, வேறு ஜன்னலில் பார்க்குற நம்ம ஆளுங்களும் ஷாக் ஆகுறாங்க. யாரும் ஆஹா இதுதான் இவங்க உண்மையான பவரா பயங்கரமா இருக்குதே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கான் அந்த கேப்டனு. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நரி இந்த யானை இந்த மாதிரி இருக்கிற சொல்லுகன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அதாவது என்ன இது பெரிய சத்தம், என்ன அது அங்கே பள்ளம் அங்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லேசியாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த அவன் கையை வச்சு அப்படியே ஒரு கீழே அப்படியே மண்ணை தூவுற மாதிரி தூவுறாப்பெல்லாம் அங்கே இருக்கிற கல்லெல்லாம் பொழந்துட்டு போயிட்டு அங்கே இருக்கிற சோம்கான்சன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லெல்லாம் அப்படியே பட்டாரப்படலாம் அடிச்சு அப்படியே அது உடம்பை கிழிக்கிறது, தலையை சதுரடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 சோம்கான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விரட்ட ஆரம்பிக்குது. ஸோ ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா விரட்ட ஆரம்பிக்குது. இந்த சோம்கான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவள் அங்கே தான் இருக்கா, அவளை விட்டாது, அவள் தான் இருக்கிறதுல வீக்கெண்ட் நினைக்கிறேன், அவளை எப்படி மாமி அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வருதுங்க. ஸோ நம்ம ஹீரோயினையும் வந்து பார்த்தீங்கன்னா புக்கு ஓப்பன் பண்ணி அவளுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு இல்லையா, ஸோ அது இங்கே தான் காட்டுறாங்க. ஸோ அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தெரிஞ்சு உங்களுக்கு பாக்ஸிங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு என்ன அப்படின்னா பவரு மேனிஃபெஸ்டபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்னா அந்த புக்கில் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவன் மண்டைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்குவாலாம். ஸோ எடுக்கும்போது அதில் இருக்கிற டெக்னிக்ஸ்லாம் அவளுக்கு தெரியும் இல்லையா, ஸோ அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்டை டிஃபீட் பண்ணுவாள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட பவரு. ஸோ நம்ம ஹீரோயின் பவர் கொஞ்சம் மட்டமாக தான் இருக்கு. ஸோ அதை விட நம்ம ஹீரோ பவரை கம்பேர் பண்ணால் சொல்ல வார்த்தையே இல்லை. ஏன்னா நம்ம ஆள் தான் ஒரு காடாச்சே, இம்மார்டல் அந்த அளவுக்கு இருக்கிறப்பல நம்ம ஹீரோ. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் புரட்டி புரட்டி எடுக்கிறப்பல ஒரு பக்கம் கையை வச்சு அடிக்கிறது, ஒரு பக்கம் காலை வச்சு அடிக்கிறது. சும்மா கையை காலை வீசினாலே 4 பேர் தெரிக்கிறானுங்க, 10 பேர் தெரிக்கிறானுங்க. பாலைய போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது இந்த மானுவாவில். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிட்டு வந்து நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நின்றுலாம். நம்ம ஹீரோயினை பார்க்கணுமே, ஒரு மூவ் தான் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். துவைச்சு தொங்க போட்ட ஜட்டி மாதிரி இருக்கிறான், பழைய ஜட்டி மாதிரி. ஸோ நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்ன இந்த அளவுக்கு எவ்வளோ அடிக்கிறா அப்படின்னு வந்து மாதிரி அவளை கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோ அடிக்காம பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஆகிட்டு. ஸோ இவங்கிட்ட ஒரு சோம்கன் வந்தோம்னா ஒரு மூஞ்சலி மாதிரி இருக்கான், மூஞ்ச பார்த்தா. ஸோ பார்த்துட்டு ஒன்றும் பண்ணிடாத விட்டு நான் எதுவும் ஒன்று பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னா கெஞ்சுது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி நான் அவனை விட்டுறேன் போ அப்படின்னு வந்து சொல்கிறான். நம்ம ஹீரோயின் இதுக்கிட்ட என்னது அவனை எதுக்கு தேவையில்லாம விடுற, நம்ம வேலையை அவங்கள கொள்றதா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கேன். நீ வாய முடியும் என்ன பண்ணு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மா ஞாபகம் வந்து பார்த்தீங்கன்னா வருது. அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க என்னை மன்னிச்சிரு சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சாரி கேட்குற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அதை நினச்சி ஃபீல் பண்ணுறான். ஸோ என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்க அம்மா நம்ம திடீர்னு சட்டம்னா வருது. ஸோ இந்த ஒரு சோம்காரனை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ விட்டுறான். ஸோ ஏன் அப்படின்னா இருக்கிற எல்லாரும் தோல் தான் சுற்றிட்டு இருக்கோம், இதை மட்டும் உயிர் பச்சை கேட்குது இல்லையா, அதை அடியே விட்டுறான்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி 4-5 கூட்டம் ஒடியாருது. அதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஹீரோனிக்கா அச்சோ அவரை ஆக்டிவேட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்படியே வந்து பார்த்தோன்னா கேமராவை வானத்தை நோக்கி காட்டுறாங்க. டமால் டுமைல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடிக்கிற மாதிரி சத்தமாக கேட்குது. என்ன நடந்திருக்குங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே கட் பண்ணி அப்படியே யூனியாக காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினியா துவைச்ச ஜட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 ஓட்ட போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் ஃப்ரெஷ்ஷாக ஹாப்பியில் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நின்றுட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ விட இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு தொங்க விட்டுருப்பான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஆப்பிள் மாதிரி நிற்காம பாருங்களேன். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனிக்க ஒரே டென்ஷனு, எப்போலாம் இவன் மட்டும் வந்து 5 ஸ்டார் ஆப்பிள் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்துருக்குன்னா ஒரே டென்ஷனும் ஒரு மாதிரி அந்த இதுன்னு சொல்லுவாங்கல்ல காண்டுன்னு சொல்லுவாங்களா, நம்மளோட பவர் அதிகமாக இருக்கே அந்த மாதிரி. ஏன் அப்படின்னா நம்ம கீழே இவன் வந்து அப்ரன்சிட்டாக சேர்த்துக்கலாம், ஒரு வேலைக்காரனா சேர்த்துக்கலாம்னு பார்த்தா இவன் நமக்கு மேலே இருக்கானே அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அரணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாட்டு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே கான்வர்சேஷனாக போயிட்டு இருக்கு. எல்லா கான்வர்சேஷனும் சொல்லணும்னா நல்லா இருக்காது, அதனால தான் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ டெல் யூ. ஓகே. ஸோ அப்படி கட் பண்ணோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. அதான் சொல்லுவாங்கல்ல இந்த காதெல்லாம் முதல்ல தான் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் தான் முத்தத்தில் தொடங்கும், அந்த முதல்ல சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு தான் இங்கே போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்க்குறதா நிறுத்திக்கணும். ஓகே, இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. ஓகே, முடிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸை தேடி போவோம் இல்லையா. ஸோ அந்த அதுக்கான வந்து பிளான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா இத்தனை பேர் அடிச்சு போட்டோம் பாஸ் வரலையே, ஒருவேளை நம்ம தப்பான இடத்துல நிற்கிறோமோ அப்படின்னு சொல்றத வந்து பார்த்தீங்கன்னா
இந்த சாப்டர் வந்து என் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கணும். ஸோ போன எபிசோட் அப்படியே கண்டினியூட்டி தான், ஓகேங்களா. ஸோ அப்படியே வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ எதுக்கு வந்து அவங்களெல்லாம் கொண்டேன், நாம இங்கே வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ண வந்தோம், தேவையில்லாமல் எதுக்கு அவங்க எல்லாத்தையும் கொண்டேன் அந்த மாதிரி வந்து நம்ம ஹரணி கேட்கும் போது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அதுங்கெல்லாம் சோம்கர்ஸ் தானே, தேவையில்லாத கொள்றதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கூலாக வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லிட்டு இருக்கான். ஸோ நம்ம கேப்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வருது, அந்த மாதிரி வந்துட்டு பக்கத்தில் ஒரு சிக்னல், பெரிய சிக்னல் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் வருது. ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கேப்டன் சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் போயிட்டு இருக்கப்போ ஒரு பக்கம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா அதே பற்றி அதை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ எதுக்கடா கொன்ன அது மாதிரி தான். ஸோ அப்படி கேட்டுட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொல்ல வந்துச்சு. ஸோ அதனாலதான் நானும் வந்து பார்த்தீங்கன்னா அதை கொன்னேன், அது மட்டும் இல்லாமல் அவன் உயிரையும் காப்பாற்றிருக்கேன், அதனால மனசுல வச்சுக்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கெத்த கூலா வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லிட்டு இருக்காப்புல. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணோம்னா டக்குன்னு வந்துட்டு ஒரு ஒரு பயங்கரமான ஃபோர்ஸோட ஒரு காடி தரம் தெரியுது. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரிம்சன் கேங்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் ஹீரோ அடிச்சு போட்டாங்கல்ல, ஸோ அவங்களோட தலைவன் போல. நம்ம இதை நம்ம ஹீரோனை பார்த்துட்டு என்ன சொல்றான்னா, ஸோ அவனை கிட்ட நல்லா உத்து பார்த்துட்டு, ஸோ அவன் உடம்புல வந்துட்டு பிளேடால ஆர்மர் இருக்கு, அதே முன்னாடி அவன் முதுகுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளேடும், அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் மூஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா பதிஞ்சிருக்கும். ஸோ வந்துட்டு சந்தேகமே இல்லை இது அவன் தான் பலாடின் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ பலாடின்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இந்த ராஜா கீழ மந்திரி அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு பொசிஷன் தான், ஓகேங்களா. ஸோ பல்லாடின் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி செம்மையா ஒரு பயப்பட ஆரம்பிச்சுறாங்க இவனை பார்த்த உடனே. ஸோ ஏன்னா இங்க வந்தவொடனே ஒரு ஒரு ஆறாவே ஒரு மாதிரி ரெட் கலர்ல சும்மா பயங்கரமா இருக்குது. அது நம்ம ஹீரோனிக்கு மட்டும் தான் தெரியுது போல, நம்ம ஹீரோக்கு இல்லை போல. ஸோ இந்த பல்லாடின் இருக்கான் இல்லையா, அவங்க பின்னாடி ஒருத்தன் நிக்கிறான், அவன் யாருன்னு தெரியுதா, நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே பார்த்துருப்பான், கிரேவன் இருக்கான் இல்லையா, அவன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டா வந்திருப்பான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறான். ஸோ அவன் வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஸோ இவன் தான் வந்துட்டு நம்ம கிரேவனை வந்துட்டு கொன்னான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பல்லாடின் கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்றான். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் நடந்த சண்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ நடந்த சண்டையில இவங்க மட்டும் தப்பிச்சிருக்கான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது. இது கேட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பல்லாடினுக்கு மூஞ்சில் இருக்கிற நரம்பெல்லாம் புடைக்குது. டக்குன்னு என்ன பண்றான் அப்படின்னா முதுகு பின்னாடி இருக்கிற பிளேட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஃபாஸ்டா சுத்தி விடுறப்பல வந்து கரகரம் சுத்து ஒரு வீல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுத்த ஆரம்பிக்குது ரொம்ப வேகமா ஃபோர்ஸா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடனே அந்த பல்லாடின் என்ன பண்றான்னா அப்படியே வந்து ஒரு மாதிரி உரும்ப ஆரம்பிக்கிறான். அந்த இது காட்டுவாங்க இல்லையா, அந்த கட்ஸ் காட்டணுங்கிறதுக்காண்டி அப்படியே உரும்ப ஆரம்பிக்கிறாப்புல. ஸோ இதை நம்ம கேப்டன் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உடனே அவங்களுக்கு ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்க இருந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க இங்க வர்றதுக்கு. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டுக்கு ரெடியா வரப்பல ரெடி ஆகும் போது அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்திட்டு இதை வந்துட்டு உங்களால சமாளிக்க முடியாது, பாத்தி இல்ல அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னா ஒரு மாதிரி நடுக்கலோட சொல்றாங்க. இப்படி சொல்லும் போது வந்துன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோவை தான் தெரியும்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு நம்மளோட ஹீரோட பெரிய ஆசையே வந்துட்டு சாகுறது தான். ஸோ இந்த மாதிரி ஒருத்தன் கையில சாகுறதுங்கிறது தான் அவன் கனவு. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ எப்படி வந்து பயப்படுவான். நம்ம ஹீரோனி கையை வந்து பார்த்தீங்கன்னா தட்டி விட்டு அவன் அந்த பலாடியன் இருக்கான் இல்லையா, ஸோ அவன் கூட சண்டை போடுறது நம்ம ஹீரோ போறான். ஸோ அந்த பலாடியன் சும்மா எல்லாம் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா வேகமா வந்துட்டு கத்திக்கிட்டே ஓடி வரான். ஸோ அந்த ஃபேன் வேற கத்திருக்காங்க, அது வேற இருக்கிறது சுத்துது இல்ல. ஸோ அந்த மூமெண்ட்லயே ஃபாஸ்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா வேகமா வராப்புல. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக ட்ராப் பண்ணிருக்காங்க. அப்படியே டக்குன்னு போற மாதிரி வந்து ட்ராப் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி டக்குன்னு நம்ம ஹீரோ கிட்ட வரும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அப்படியே ஒரு ஃபேஸ் ஆஃப் கொடுத்துட்டு ஸோ அங்கிருந்து அவனோட வேகமா வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு அவங்க பின்னாடி இருக்கிற டீம் இருக்கான் இல்லையா, ஸோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த பல்லாடினோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறான். போயிட்டு என்ன பண்றான் அப்படின்னா அவனோட நரம்பு வச்சு எல்லாத்தையும் அங்க இருக்கிற எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா துண்டு துண்டா வந்து நம்ம பல்லாடின் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்றான். இதை பார்த்து நம்ம பல்லாடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக்கு. ஸோ இந்த பல்லாடின் இருக்கான் இல்லையா, அவன் கண்ணு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கொல்றதை பார்த்துட்டு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவம் வந்துட்டு தலையோட உச்சிக்கே போகுதுங்க, செம்ம வெறியில இருக்கிறான். ஸோ அந்த வெறியோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அட்டாக் பண்ண வரான் செம்ம வேகமா. நம்ம ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் பணத்தோட நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாதிரி கெத்தா நிக்கிறாப்புல. ஸோ இவனும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சுத்தி சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சுத்தி சுத்தி வரான். ஸோ சுத்தி வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஃபேனு பிளஸ் அவன் கையில எல்லாம் அந்த மாதிரி இருக்குல்ல ஒரு மாதிரி நகை மாதிரி, ஸோ அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே நிறைய ஸ்கிராச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா போடுறாப்புல நம்ம ஹீரோ மேல. ஸோ இதெல்லாம் போறவங்களே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சில ஒரு ரியாக்ஷனும் இல்லை, ஓடுது மூஞ்சில. ஸோ நம்ம இவன் கால பல்லாட்டின் அவனும் பார்த்தீங்கன்னா ஃபுல் எஃபர்ட் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை துண்டு 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 துண்டா வெட்டிட்டாங்க. என் ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே கை வச்ச உன்னைய துண்டு துண்டா வெட்டுறா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பதிலுக்கு பதில் துண்டு துண்டா வெட்டுறான்.
இதை வந்து நம்ம ஹீரோனையும் பாக்குறவங்க பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிர, ஐயோ ஓச்சா இவனும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஷாக் ஆகுறாப்புல. சரி நம்ம பலாடின்னு பாத்தீங்கன்னா ரிவெஞ்சரா கர்மாடா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி டக்குன்னு இப்பதான் நான் அவனை துண்டு துண்டா வெட்டினேன், அதுக்குள்ள எப்படி இவன் முழுசா நிக்கிறானே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஸோ இப்படி பல்லாடின்னு வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு டீமன் மாதிரி நிக்கிறாங்க செம்ம பெருசா. அதை பார்த்தோன்னே நம்ம பல்லாடினுக்கா கைகள்லாம் உதவுது. பரம பேரும் கத்துரு, என்னை தயவு செஞ்சு கூப்பிட்டு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உடம்புல ஆவியே இல்லை. டக்குன்னு அங்கிருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜம்பை போட்டு தூரமா வந்து நின்றுட்டு பாக்குறான். அவன் கைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்கிற நிலநடுக்கத்தோட பயங்கரமா நடக்குதுங்க. மூஞ்செல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுனாமியோட அதிகமா இருக்குது. ஆஹா, இவன் யாரா இவன் என்னோட வந்து பாத்தீங்கன்னா லெவல்ல ரொம்ப அதிகமா இருக்கிறான், ஒரு டீமன் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவனையும் பார்த்து பயப்படுறான். ஸோ நம்ம ஹிரணி இருக்கா இல்லையா, அவளுக்கும் ஷாக் ஆகி இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல. ஸோ நம்ம ஹீரோ வந்து பெருசா ஒன்றும் எஃபெக்ட் எல்லாம் போடவில்லை எல்லாத்தையும் கொல்றதுக்கு, சும்மா அப்படி நின்ன மணிக்காதான் எல்லாத்தையும் கொல்லுவான். ஸோ அப்படி நின்றுட்டு இருக்கும் போது நம்ம பலாடின் என்ன பண்றான் அப்படின்னா அவனோட ஃபாஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி அவனை சுத்தி சுத்தி வந்து ஒரு பெரிய புயல் மாதிரி நம்ம ஹீரோவை சுத்தி உருவாக்குறான். ஸோ ஏன் அப்படின்னா அப்படி சுத்த மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டு ஸோ அங்க வந்து எப்படியே எஸ்கேப் ஆகிட்டு நம்ம பாஸ் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பலாடின் வந்துட்டு பிளான் போட்டிருப்பான். ஸோ நினைச்ச மாதிரி அந்த மாதிரி சூறாவளி மாதிரி சுத்தி விட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருப்பான். ஸோ அப்படி ட்ரை பண்ணும்போது என்னோட வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் இருக்கான். ஸோ கண்டிப்பா வந்துட்டு இவனை பாஸால மட்டும் தான் டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ அதுல இருந்து அசால்ட்டா வந்து தப்பிச்சு வரான். ஸோ அந்த சூறாவளி மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதுல இருந்து அசால்ட்டா நம்ம ஹீரோ தப்பிச்சுட்டு வந்து அப்படியே அவனுக்கு முன்னாடி வந்துடுறான். முன்னாடி வரும்போது என்ன பண்றான் அப்படின்னா ஏர்லயே வந்துட்டு அவனோட இதெல்லாம் இருக்கு இல்லையா நரம்பு, அதெல்லாம் யூஸ் பண்ணி அவன் உடம்புல குத்தி அப்படியே மேல தூக்கிறான் மறுபடியும். ஸோ அப்படி மேல தூக்கிட்டு என்னது ஃபேமிலியா, எனக்குன்னா ஒரு ஃபேமிலி இருந்தது, அது எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீமுக்குள்ள வந்துட்டு நம்ம ஹீரோ போக ஆரம்பிக்கும். அந்த ட்ரீமுக்குள்ள வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. மிராய் சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கேட்பாங்க, அம்மா இது சூப்பரா இருக்குமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கிறாப்புல. ஸோ அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா மிராய் வந்துட்டு பாசமோட பாத்துட்டு இருக்காங்க. அப்படி டக்குன்னு கட் பண்ணா அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாம்பியா மாறிட்டு ஒரு மாதிரி கொலவெறியில பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஒரு அன்பான பையன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா ரொம்ப நேசிக்கிறான் இல்லையா, டக்குன்னு அவங்க வந்துட்டு ஒரு வேற மாதிரி ஆயிட்டாங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மிராயால ஏத்துக்க முடியல. ஸோ அதே மாதிரி அவங்க அம்மா வந்துட்டு அவனை ஒரு மாதிரி சாப்பிட்ற மாதிரி வரும்போது அம்மா என் பக்கத்துல வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஸோ அவனே அறியாம இப்பதான் அவன் பவர் ஆக்டிவேட் ஆகுது போல. அப்படி ஆக்டிவேட் ஆகும்போது அவன் உடம்புல இருக்கிற எலும்புலாம் வந்து பாத்தீங்கன்னா திருச்சு போய் அவங்க அம்மா மேல அடிச்சு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அங்கேயே வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ அவனும் வந்து பாத்தீங்கன்னா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்தா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கண்முடிய சாகிறத பாக்குறான் இல்லையா, ஸோ அதை பார்த்த உடனே அங்கிருந்து அவன் வந்து எமோஷனல்ஸா அப்படின்னு ஆயிடுறான். அது உணர்ச்சி இல்லாத மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆயிடுறாப்புல நம்ம ஹீரோ. ஸோ அப்படியே வந்து சீனை கட் பண்ணி அப்படியே அவன் கனவுல இருந்து வெளியே வந்த மாதிரி காட்டுறாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம பரவாயில்ல அவன் பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கான், ப்ளீஸ் என்னை விட்டு அந்த மாதிரி கேட்கறான். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ விடுற மாதிரி தெரியல. ஸோ என்னை தொட்ட அப்படின்னா உனக்கு பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு நம்ம பரவாயில்னு சொல்லி நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்கற மாதிரி தெரியல. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே துண்டு வந்து பார்த்தீங்கன்னா சதறட்டச்சிடலாம் அப்படியே. ஸோ அதை வந்துட்டு நம்ம ஹரிணிலாம் பார்த்துட்டு தப்பிச்சு போய் நிக்கிறா. ஸோ அப்பா கிளம்ப நம்ம கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா இப்பதான் வந்து இங்க நிக்கிறாங்க. ஸோ அந்த ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கூடவே வந்திருக்காங்க. வந்துட்டு ஹரிணி நல்லா இருக்கல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹரிணி வந்து பார்த்தீங்கன்னா டேக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம நிறைய கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா எழும்புது. ஸோ என்ன அப்படின்னா நீ வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நம்ம இங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ண வந்தோம், ஆனா நீ வந்து இங்க இருக்கிற எல்லாத்தையும் கொண்டுட்ட, நம்ம வந்ததுக்கான ஒரு இதுவே இல்லை, நீ வந்துட்டு இந்த இடத்தையே ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சுட்ட. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்காம போச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே நிறைய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஓடுது. ஸோ என்ன அப்படின்னா முதலையா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோம்கன் வந்து செத்ததுக்கு நம்ம கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்றாங்க. ஏன் அப்படின்னா சோம்கன் தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க போல. ஸோ அதை விட நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லா இருக்கிறான், செம்ம பவர்ஃபுல்லா இருக்கான் இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கேப்டன் வந்து ஒரு கேள்வி வருது, நான் ஒரு வேளை தப்பான ஆளை வந்துட்டு என்னோட டீமை சேர்த்துட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து யாராலும் அப்படிதான் நினைப்பாங்க. ஏன்னா கண்ணு முன்னாடியே யாராலையும் கொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு சோம்கன் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு போட்டான் இல்லையா. ஸோ அப்படி நினைக்கும் போது நம்ம ஹீரோவை பார்த்துட்டு உண்மையாலுமே ஒரு டீமன் தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் சொல்றாங்க. ஸோ அதோட இந்த சாப்டர் வந்து எண்ட் ஆகுது. ஓகேங்களா.
ஸோ இந்த வீடியோவில் மண்ணோட எபிசோடு 5 தான் வந்து பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் சாப்டரில் என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரீகேப் மாதிரி 2 இது வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கேப்டன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து தப்பான ஆள் வந்துட்டு டீமில் சேர்த்துட்டணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படியே கட் பண்ணால் ஸோ இவங்க சண்டை போட்டாங்களா அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பலாடியன்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 செம்கன்ஸ் வந்து வருது. ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது இங்கே வந்துட்டு செம்கன்ஸோட பிளட் மட்டும் தான் இருக்கு, ஹியூமன்ஸோட பிளட் எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லுது. ஸோ ஹியூமன் சொன்னதுக்கான ஒரு சின்ன அறிகுறி கூட இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கும்போது ஸோ அவன் வந்து என்ன சொல்றா, இப்பெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். சரி இருக்கட்டும், அவங்க இங்கேருந்து ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஒரு மாதிரி வெறித்தனமா சொல்லிட்டு இருக்கானா. அது மாதிரி அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சரி இங்கே நடந்ததெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன மேல இடத்துல ரிப்போர்ட் பண்ணணுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கா. ஸோ அப்படி அவ கேட்டுட்டு இருக்கும்போது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா ஸோ அதெல்லாம் சொல்ல வேணாம், அவனுக்கு சும்மா நசனசன்னு இருப்பானுங்க, இதை நம்மளே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து ஜாலியாக கொள்றது வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹீரோட டீம் தான் காட்டுறாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம பொதுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோகையில் உட்காந்துக்கிட்டு இருட்டாயிடுச்சு இல்லையா, ஸோ நெருப்புலாம் மூட்டிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி சாப்பிடும்போது நம்ம கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டே அங்கே இருக்கிற டீம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டம் விடுறாங்க. அப்படி அவங்க நோட் பண்ணும்போது தான் தெரியுதே நம்ம டீம் இருக்காங்க இல்லையா, ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து டயர்டாகவும் சோகமாகவும் இருக்காங்க. ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஸோ நாங்கள் எல்லாருமே இங்கே உயிரோட இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே எங்ககிட்ட ஒரு பெரிய சொத்து தான். ஸோ அதே சமயம் வந்துட்டு நாங்கள் எல்லாரும் ஒரு பெரிய பிரச்சனை மாட்டே செத்து போயிருப்போம், அதுக்கு காரணமும் இந்த ஒரு மிகப்பெரிய சொத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பற்றி பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை நோட்டீஸ் பண்ணுறவங்க நம்மளே குறு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நம்ம கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட்ட ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க, நீ வந்துட்டு உன்னோட பிஹேவியரை வந்துட்டு மாற்றி ஆகணும், நான் வந்துட்டு உன்னை அங்கே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது தான் அனுப்பி வச்சேன், ஆனால் நீ அங்கே இருக்கிற சிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா நொறுக்கிட்ட, இதனால எவ்வளோ பெரிய பாதிப்பு தெரியுமா ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லெசன் நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோட்ட வந்து கேப்டன் என்ன சொல்றாங்கன்னா ஸோ உன்னை நம்பலாமா வேணாமா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல, நீ எங்களுக்கு கண்டிப்பா நீ எங்களுக்கு யூஸ் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை கூப்பிட்டு வந்தேன், ஆனா வந்துட்டு நான் அவன் மேல வந்துட்டு நம்பிக்கை வைக்கிறதா வேணாமா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா நாங்க வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு சமூக அழிக்கணும், அதான் எங்களோட லட்சியம். ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்துட்டு ஹியூமன்ஸோட வந்துட்டு இந்த ஹியூமன்ஸோட இது வாழ்க்கைலாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு நல்லபடியா கொண்டு வரணும் அந்த உலகத்துக்கு அப்படின்னு சொல்றதுதான் எங்களோட இன்னொரு லட்சியம். ஸோ ஒன்ன மாதிரியே வந்துட்டு நாங்க எல்லாரும் வந்துட்டு இந்த 2வது முடிவு இருக்கு இல்லையா, சுயநலத்தையும் எப்படி குமிச்சான் ரொம்ப லட்சியம், அந்த மாதிரி கொண்டு குவிச்சுட்டே இருந்தா சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா எங்க பக்கமும் பாதிப்பு நிறைய ஏற்படும், மனுஷங்களும் செத்துருவாங்க, சொம்பும் செத்துருவாங்க, இந்த உலகத்துல யாருமே வாழ்றதுக்கு இடம் இல்லாம போயிடும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் நிறைய அட்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு போட்டு தள்ளுறாங்க. ஸோ இனிமேலும் வந்து பாத்தீங்கன்னா உன்னோட ஹெல்ப் எங்களுக்கு நிறைய தேவை, ஆனா வந்துட்டு நீ உன்னோட பிஹேவியரை மாத்திக்கணும், அப்படி மாத்திக்கிற மாதிரி இருந்தா உன்னோட சாவுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், ஆப்வியஸ்லி நீ சாகணும் தான், ஆனா நீ மட்டும்தான் சாகணும், என்னோட டீம்மேட்ஸ் யாரும் சாகக்கூடாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு அட்வைஸா போடுறாங்க. நம்ம ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சைலண்டாவே இருக்கானா, இதெல்லாம் அவங்க டீம் மட்டும் பாக்குறாங்க, ஆஹா இவன் என்ன சொல்ல போறான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சைலண்டா பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஓ அவ்வளவுதானா ஓகே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுறான். நம்ம கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கத்தியை வந்துட்டு மடக்கி வச்சுக்கிட்டு ஓகே ஃபைன், நீ இந்த மாதிரி பதில் சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடந்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு பாக்குறாங்க. நாங்க வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறோம், ஸோ அங்க வந்துட்டு இவன் வந்து ஒரு சிட்டியவே டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கான், ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு பல்லாடினை வந்து பாத்தீங்கன்னா தோக்கடிச்சிருக்கான். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வந்துட்டு அங்க யாராவது செக் பண்ண வருவாங்க, செக் பண்ண வரும்போது கண்டிப்பா எங்களை தேடி யாராவது கண்டிப்பா வந்தே தீருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அனலைஸ் பண்ண மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 சோம்பர்ஸ் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கண்டுபிடிச்சு ஸ்மெல் பண்ணி வந்திருக்காங்க போல. ஸோ ஸ்மெல் பண்ணி நம்ம ஹீரோ தங்கி இருக்கிற இடத்த வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஆம்பளை இருக்கான் இல்லையா, ஸோ இந்த மென்னு ஸோ அவன் வந்துட்டு ஸோ அங்கதான் இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா இந்த கேர்ள் கிட்ட சொல்றான். ஸோ அவர் வந்துட்டு ஆமா இன்னும் 2 ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சுன்னா கண்டிப்பா அவங்களை பிடிச்சிடலாம், இன்னைக்கு உங்கையில தான் அவங்க சாக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கும் போது இவங்க டக்குனு வந்து ஒரு மாதிரி கத்திக்கிட்டே உள்ள வரானா, வேற லெவலில் என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே உள்ள வந்து பார்த்தா இங்க யாருமே இல்லைங்க, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எஸ்கேப் ஆயிட்டாங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லுது ஸோ இந்த ஹியூமன்ஸ் டீம்ல ஒரு இன்டெலிஜான ஒரு நபர் வந்துட்டு யாரோ இருக்காங்க, அதனாட்டி தான் பாத்தீங்கன்னா நம்மளால அவங்கள பிடிக்க முடியல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லுது. சரி இருக்கட்டும், அவனால ஏதாவது ஸ்மெல் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்கும்போது இங்க வந்துட்டு நம்ம ஹியூமன்ஸோட பிளட் வந்து எதுவுமே ஸ்மெல் பண்ண முடியல, ஏன் அப்படின்னா இங்க ஒரே ஃபுட்டா இருக்கு, ஃபுட்டோட ஸ்மெல் தான் அதிகமா வருது
அந்த அந்த இன்டெலிஜென்ஸ் சொன்னீங்களா, அவங்க ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த பொண்ணு சொல்லுது. அப்படியே கட் பண்ணா நம்ம கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கார் எடுத்துட்டு வேகமா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்கோ. அப்படி கிளம்பிட்டு ஒரு வேற ஒரு சிட்டிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா போறாங்க. ஸோ அவங்க ஹை ரோட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு சிட்டிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா தான் இருக்கு. இது வரைக்கும் ஒரு மாதிரி டார்க்கா காமிச்சிட்டு இருந்தாங்க இடத்தெல்லாம். ஒரு மாதிரி பாலைவனம் அந்த மாதிரி இந்த மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க. இப்பதான் வந்து சிட்டி காமிக்கிறாங்க. ஸோ இந்த சிட்டில வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சோம்கன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் வந்துட்டு அடிமையா வந்துட்டு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு நம்ம கேப்டன் வந்துட்டு ஹீரோட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சிட்டி இதுக்கு முன்னாடி ரொம்ப சூப்பரா இருக்கும், ரொம்பவே அருமையான சிட்டி, ரொம்ப அமைதியாகவும் மக்கள்லாம் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா இங்க வந்து இப்போ வந்துட்டு நிலைமை அப்படி இல்லை. இங்க ஹியூமன்ஸ்லாம் உயிர் வாழனா ரெண்டே வழிதான் இருக்கு. ஒண்ணு, நீங்க வந்துட்டு அடிமையா வேலை செய்யணும், அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு சாப்பாடா மாறணும். இப்போதைக்கு சூழ்நிலை இங்க இப்படிதான் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் வந்து நம்ம ஹீரோட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஸோ அதே சமயம் இங்க 2 ஜெர்மன்ஸ் வந்து இந்த டோல்வே இருக்குல்ல, ஸோ டோல்வே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க போல. ஸோ இங்க போற கார் வந்துட்டு பின்னாடி போற ஸ்லேவ் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு, நீ ஏன் அந்த காரை வந்துட்டு நிறுத்தல அப்படின்னு கேட்கும்போது, என்ன பேசிட்டு இருக்க, நாம வந்துட்டு அந்த வண்டலூர் சொன்னோம் இல்லையா, ஸோ அங்க நடக்கிற ஃபைட் வந்து யார் பண்ணாங்களோ அவங்களை கவனிக்கிறது நம்ம வேலை. ஸோ எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்க முடியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்படி கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹீரோ டீம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டனலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்களா. ஸோ அந்த இடத்துல ஒரே சாக்கடையா இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மூக்க மூட்டிட்டு தான் வருவாங்க ஒரு மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு எந்த ஒரு எமோஷனும் இல்லாத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருப்பான். ஸோ அந்த டீம்ல இருக்கெல்லாம் ஸோ இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட்ல தான் வைக்கணுமா, மேலே எங்கேயும் வைக்க கூடாதா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி திட்டிகிட்டே வருவாங்க. ஸோ அப்படி வரக்குள்ளதான் உள்ளர வந்துட்டு அவங்க ஹைட் ரோட்டுக்கு வந்துருவாங்களா. ஸோ ஹைவேடுக்கு வந்தோடனே இங்கே ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்டர் கண்ணாடின்னு கூப்பிடுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த கமாண்டர் கண்ணாடி வந்துட்டு கத்துறாங்க, ஏன் இவ்வளோ லேட்டு, அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து செக்யூரிட்டிலாம் ரொம்பவே பலமா இருக்குது, நீ என்ன பண்ணி தொலைச்சிங்க, உங்களை இன்வெஸ்டிகேஷன் தானே பண்ண சொன்னேன், அப்படி என்னதான்டி பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கமாண்டர் கண்ணாடி கேட்கும்போது, அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், அதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த விஷயத்த பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன காட்டுறாங்க. ஸோ அப்படி என்ன புதுசா காட்ட போற, இதோட முக்கியமான விஷயம் என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மிராய் நீ இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மிராய் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் நின்று, ஸோ இப்போ வந்துட்டு நீ நானும் 1-on-1 பேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அந்த கமாண்டர் கண்ணாடி இருக்காங்களே அவங்க வந்து கேட்குறாங்க, யார் அந்த பையன்னு கேட்கும்போது, அவனா அந்த மாதிரி அந்த இடத்துல கண்டுபிடிச்சோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனை சொல்லிட்டு இருக்கும்போது, கேப்டன் வந்துட்டு இந்த வாட்டி நீ வந்துட்டு என்கிட்ட உண்மையாலுமே ஃபைட் பண்ணணும். ஸோ போன தடவை மாதிரி என்னை வந்து மன்னிச்சு விடக்கூடாது, உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா என் கூட ஃபைட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு இது என்ன ஒரு ஆர்டரா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். ஸோ ஆப்வியஸ்லி வந்துட்டு ஒரு ஆர்டர் தான், நீ என் கூட வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலும் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டை சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, நீங்க போட்ட ஆர்டர் நான் மீற மாட்டேன், உங்களோட நான் ஃபைட்டுக்கு ரெடி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றோம் நம்ம ஹீரோவும். ஸோ அந்த கமாண்டர் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு உன்கிட்ட என்னோட பவரை வந்துட்டு காட்டல, இப்போ வந்துட்டு என்னோட பவரை யூஸ் பண்ணி நான் வந்து உன் கூட சண்டை போட போறேன். ஸோ இப்போ வந்துட்டு உன்னால என்ன டிபீட் பண்ண முடியுதா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி நடந்த சண்டை இருக்கு இல்லையா, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்குறாங்க. ஸோ அந்த சண்டையிலேயே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா தெறிக்க விட்டுருப்பாங்க. அதாவது பவர் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா தெறிக்க விட்டுருப்பாங்க. ஸோ இதான் அந்த மஞ்சமுடிக்காரன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த கமாண்டர் கண்ணாடி கிட்ட. ஸோ நம்ம கேப்டன் வந்துட்டு இப்போ வந்துட்டு ரெடி ஆயிட்டாங்க. என்ன அப்படின்னா அவங்க ஃபுல் பவரோட, அதாவது சூப்பர் பவரோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண போறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங் போஸ்ட்ல ரெடியா நிற்கிறாங்க. ஸோ அவங்க பவர் என்ன அப்படிங்கிறதுலாம் காமிக்கல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெசியாவோட வந்துட்டு ஒரிஜினலாக ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா பங்கமாக ஆரா வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறான், அதாவது சூப்பர் பவர்னே சொல்லலாம். ஸோ அதை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அங்கேருந்து வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க வரான். ஸோ இங்கே வரது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டனால அசால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ண முடியுது. அதையும் அவங்க பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தான் இந்த மஞ்சள் முடிக்காரனை காட்டுறாங்க, இவங்க என்ன உண்மையாலுமே சண்டை போடுறாங்களா அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா? ஸோ அப்படியே கட் பண்ண அப்படின்னா நம்ம கேப்டனோட சூப்பர் பவரை பற்றி இப்போ தான் சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா நம்ம கேப்டனுக்கு வந்துட்டு அதாவது அவங்க கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் இருக்கு. என்ன அப்படின்னா இந்த எக்ஸ்ரே இருக்கு இல்லையா, ஸோ இந்த எக்ஸ்ரே பவர் மாதிரி தான் எல்லாத்தையும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆல் சீயிங் ஐ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவருக்கு வந்துட்டு அவங்களே நேம் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எந்த அட்டாக்கு, எந்த பொருள் இந்த மாதிரி இருந்ததுன்னா எதை இருந்தாலும் அதை வந்துட்டு அவங்களால பார்க்க முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதை வச்சுட்டு நம்ம கேப்டன் வந்துட்டு நம்ம ஹீரோ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? அப்படி ஃபைட் பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து ரொம்ப க்ளோஸ் காம்பேக்டில் வந்து சண்டை போடும்போது நம்ம கேப்டன் தான் ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்டில் வந்துட்டு ஒரு படி மேலேயே இருக்காங்கன்னு சொல்லலாம் ஹீரோவோட. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு 2 பஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க கேப்டனு.
ஸோ அப்படி கொடுக்கும்போது ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 4 அடி 5 அடி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி போய் விழுந்துருவான். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவராக வந்துட்டு பஞ்ச் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவராக தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ கட்டியும் பவரா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி இங்கே வந்துட்டு ஹீரோவும் மிராயும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீரியஸா வந்து பார்த்தீங்கன்னா, இன்டென்ஸா வந்துட்டு ஃபைட்குள்ள போயிட்டாங்க. அதாவது ஒருத்தர் கொல்லணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது, நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அவனோட கையில இருக்கிற போன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே தூக்கி எறிகிறான். அது வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம ஃபாஸ்ட்டா வருது. வரும்போது நம்ம கேப்டன் இருந்துக்கிட்டா அவங்க சூப்பர் பவரான ஆல் சீயிங் ஐ இருக்கு இல்லையா? ஸோ அந்த பவரை யூஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ எத்தனை போன்ஸ் வருது, எவ்வளோ வேகமாக வருது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெளிவாக தெரியுது. ஸோ இந்த பேனலை நீங்கள் பார்த்தாலே தெரியும். அவங்க சூப்பர் பவர் வச்சு என்ன பண்றாங்கன்னா அப்படியே அந்த எலும்பெல்லாம் பிடிச்சிடுறாங்க. அப்படியே அவன் ஹீரோ அவன் கையில் இருக்கிற எத்தனை எலும்பு விட்டானோ எல்லாத்தையும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு அப்படியே நொறுக்கிடுறாங்க. ஸோ நம்ம சிவப்பு மண்டையன் ஒரு பக்கம் ஒரு மாதிரி ஷாக்கா வரான். அந்த கண்ணாடி கேப்டன் வந்துட்டு கண்ணாடி கமாண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஏய் இந்த ஹைட்டோட டிஸ்ட்ராக்ட் பண்ணிடாதீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கோவப்படுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அந்த எலும்பு விட்டான் இல்லையா, அதே வேகத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அட்டாக் பண்றதுக்கு அந்த எலும்புக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஜம்ப் பண்ணி எட்டி வதைக்கலான்னு வரான். ஆனா கேப்டன் அதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி போய் விழுந்துடுறான். ஸோ விழுந்தவன் என்ன பண்றான்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்துட்டு செம்ம பஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா விடுறான். கேப்டனும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பஞ்ச்ல இருந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்கிறாங்க. அப்போதான் அவங்க டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட் வச்சு ஷூட் பண்றாங்களா, கன் எடுத்து ஃபயர் பண்றாங்களா, அப்படி ஃபயர் பண்ணும்போது அந்த புல்லட் செம்ம வேகமா போகுது. அந்த ஹீரோ என்ன பண்றான்னா கையாலே பஞ்ச் பண்றான் அந்த புல்லட்டை. பண்ணும்போது அது செம்ம வேகமா பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதை பார்த்தோன்னே கேப்டன் ஷாக் ஆயிடுறாங்க. கண்டிப்பா இது என்னோட ஸ்பீடு தான், அதாவது புல்லட்டோட ஸ்பீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே செம்ம ஷாக் ஆடுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பா நான் வந்துட்டு இவங்க கூட மேட்ச் இல்லை, என்னோட வந்து ஒரு படி மேலதான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க கிரீப்பியா. ஸோ அப்படி சிரிக்கும் போது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்றான். அப்படி பார்த்துட்டு பஞ்ச் பண்ணா இல்லையா, அப்படியே அசையாம நிக்கிறான். அது பக்கத்துல தான் நிக்கிறான் அப்படியே அசையாம. ஸோ போதும் நிறுத்து விடாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் சொல்றாங்க. ஸோ இதோட ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு, நீ தான் வந்துட்டு இதுல ஜெயிச்சா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்துட்டு ஃபைட்டை வாக் ஓவர் பண்ணிடுறாங்க. ஸோ அதாவது ட்ரா பண்ணிடுறாங்கன்னே சொல்லிடலாம் ஃபைட்டை. ஸோ உண்மையாலுமே யார் ஜெயிச்சா அப்படிங்கிறது வந்து இங்கே தெரியல. 2 பேத்துக்கும் டை ஆன மாதிரி தான் கேப்டனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் இதோட நிறுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அவங்க சுற்றி இருக்கிறவங்களாம் எல்லாரும் ஷாக்கு, எதுக்கு அதுக்குள்ள ஃபைட் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக இங்கே கேப்டன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ நம்ம கண்ணாடி போட்ட கமாண்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ப்ரூஃப் பண்ணோம் மிராயை வந்துட்டு எந்த அளவுக்கு பவராக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ வாயால் சொன்னால் அவங்களுக்கு தெரியாது இல்லையா, ஸோ செஞ்சு காட்டினா தான் அவங்களுக்கு தெரியும் இல்லையா. இப்போ நம்ம கில்லுனா வலிக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு சொன்னா புரியாது, கிள்ளி விட்டா தான் தெரியும் அந்த வலி என்னங்கிறது. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவோட பவர் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமாண்டர் இருக்காங்க இல்லையா, கன்னட கமாண்டர், அவங்களுக்கு வந்துட்டு காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இது ஒரு சின்ன ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோ இப்போ கேப்டன் பார்த்துட்டு ஒரு மாதிரி சொல்றான் என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு ஒரு அடி கூட அவங்க மேலே அடிக்கவே இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கே ஒரு ஷாக்கு. ஆமா, ஒரு அடி கூட நம்ம ஹீரோ வந்துட்டு கேப்டன் தொடவே இல்லை. ஆனா ஹீரோ வந்துட்டு 2 3 அடி வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அடிச்சிருப்பாங்க. ஸோ இதை நினைச்சிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஒரு மூலையில் போய் உட்கார்றான். ஸோ கேப்டன் வந்துட்டு ஸோ முன்னாடி அந்த வண்டலூர்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு நம்மளோட நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டியோட மேப் வச்சுட்டு கேட்குறாங்க. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் பிளான் வந்துட்டு இந்த ஐலாண்டில் வந்து போயிட்டு நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்டில் மார்க் பண்ணி காட்டுறாங்க. ஓ அப்படியா, அப்படின்னா ஓகே, அதுக்கு எல்லா விதத்துலையும் நம்ம வந்து தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கேப்டனும் வந்துட்டு கமாண்டரும். ஓகேங்களா? ஸோ கேப்டன் வந்துட்டு ரொம்பவே இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க. ஆனால் அந்த கமாண்டர் வந்துட்டு கொஞ்சம் சோம்பேறி மாதிரி தான் இருக்கு. ஸோ என்னங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம கேப்டன் சொல்கிறாங்க, நாங்கள் வந்துட்டு அந்த இடத்துக்கு இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ண போனோம், ஆனால் தெரியாதனமா அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இந்த முறை அந்த மாதிரி தப்பாக நடக்கூடாது, நாங்கள் வந்துட்டு இந்த வாட்டி உண்மையாலுமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்துட்டே சொல்கிறாங்க. ஸோ நம்ம கண்ணாடி கமாண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்துட்டு ஸோ நான் கொஞ்ச நேரத்தில் பிளானை ரெடி பண்ணிடுறேன், ரெடி பண்ணிட்டு உங்களாத்தையும் கூப்பிட்றேன், அது வரைக்கும் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம கேப்டனும் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம கமாண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க.
அதில் வந்துட்டு எல்லாம் வண்டியை மட்டும் அந்த இடத்துல தூக்கி போட்டு நாங்கள்லாம் நீங்கள் தள்ளி பண்ணலாமா அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணிட்டு இருக்காங்க கமெண்ட்ரு. ஸோ யோசிக்கிறாங்கிற பேரில் வேற என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்காங்க, கொஞ்சம் காமெடி பீஸாகவும் இருக்காங்க. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் போட்டாங்க போல். ஸோ அந்த மேப்பை வச்சுக்கிட்டு இந்த ஐலாண்ட் தான் நம்ம போக போகிறோம், இங்கே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறோம், இந்த டைமில் போக போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிளான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற அவங்க உட்காந்துருக்காங்க பாருங்க 5 பேரும், ஒரு மாதிரி திடீர்ஸா உட்காந்துருக்கானுங்க எல்லாரும். இங்கே பார்க்கவே ரொம்ப காமெடியாக இருக்குங்க. ஸோ கமாண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மிராய் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு போக போகிறான், ஸோ அடுத்தடுத்து யார் போகணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்தடுத்து சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த மஞ்சமுடிக்காரனும் வந்துட்டு கைத்துக்கு எனக்கு டவுட்டுன்னு கேட்குறான், நான் எப்போ போகணும், எனக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறான். ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்துட்டு பெருசாக எதுவும் இல்லை, அந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் வந்து தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நான் இப்போயே வந்துட்டு பிளானை சொல்லி நான் வேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம், நீங்கள் போக போக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ கட் பண்ணால் அந்த ஐலாண்ட் தான் காட்டுறாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த ஐலாண்ட் ஃபுல்லாக என்ன இருக்குன்னா ஒரே இந்த கண்டெய்னர்ஸ் தான் இருக்குது. அதுல வந்து ஹீரோ வந்து ஏறி வச்சு அப்படியே உள்ள வரான் சைலண்டா. ஸோ அவன் காதில் இயர்ஃபோன்ஸ் இருக்கு இல்லையா, அது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா கமாண்டர் வந்துட்டு, அதாவது கேப்டன் வந்துட்டு கமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லெஃப்ட்ல போகணும், ரைட்ல போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம டீமும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்காங்க. ஸோ பேலன்ஸ் டீமும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா அந்த இன்னொரு சிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அங்கே வந்துட்டு இந்த சோம் கன்சர்ன்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுங்கெல்லாம் உட்காந்துட்டு இந்த மாதிரி நம்ம வண்டலூர் சிட்டியை வந்துட்டு மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க, அது யார் பண்ணாங்க எவரு பண்ணாங்கன்னு எதுவும் தெரியல, இது வரைக்கும் ஒன்றும் பிடிபடலை, அவங்கள கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மீட்டிங் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது அங்கே பின்னாடி பாருங்களேன் ஒரு 4 பேர் காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க யாருன்ட்டு மூஞ்சி சரியாக காட்டல, ஆனால் செம்ம பவர்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா மாசாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் வாட்ச் பண்ணி வீடியோவில் ஜும்கன் மன்னோட எபிசோட் 7 வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த பர்ன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சிட்டி தான் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறாங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த சோம்கன்ஸில் வந்துட்டு ஒரு 7 கிரேட் கார்டியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்களாம். ஸோ அதில் வந்துட்டு 7வது ஆள் நம்ம ஹீரோ கொண்டு இருப்பான், இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா 6வது ஆள். ஓகேங்களா. ஸோ நம்பர் வச்சு விட்டுலாம் இவன் நம்பர் 6 என்ன சொல்கிறான்னா 7th பல்லாடினை வந்துட்டு ஒரு ஹியூமன்ஸ் வந்துட்டு கொண்டுட்டான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 4th மெம்பர். ஓகேங்களா. ஸோ இவன் என்ன சொல்கிறான்னா உண்மையிலுமே உனக்கு மனசுலாம் ஒன்றான்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது 5th நம்பர் சொல்கிறா கண்டிப்பாக ஹியூமன்ஸ் தான், எனக்கு ஹியூமன்ஸ் மேலே தெரிஞ்சது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ 3rd நம்பர் இருந்துக்கிட்டு அப்போ நம்ம சும்மா விடக்கூடாது, கண்டிப்பாக உங்களை கொன்னே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ அந்த 2 நம்பர் இருந்துக்கிட்டு சரி ஹியூமன்ஸ் தானே, அதுக்கு எதுக்கு இவ்வளோ சீரியஸ் ஆகுற அப்படின்னு வந்து சொல்றா. ஸோ 1ஆம் நம்பர் இருந்துட்டு அப்போ நம்ம கேர்லஸ் ஓட்ட முடியாது, அவங்கள கண்டுபிடிச்சு கொன்னே ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி சொல்லும் போது நம்பர் 6 நம்பர் 1 வந்துட்டு ஆர்டர் கொடுக்குறான். ஸோ இந்த மாதிரி நீ வந்துட்டு எல்லா தடயத்தையும் கண்டுபிடி, லூஸில் விடாது அந்த மாதிரி சொல்லும்போது ஸோ அவங்க என்ன சாதாரண மனுஷங்க வேணா எங்கே போக போகிறாங்க, கண்டுபிடிச்சிக்கலாம், ஒன்றும் சிட்டிலாம் டெக் பண்ண வேணாம் அப்படின்னு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு வந்து 1ஆம் நம்பர் இருந்துக்கிட்டு நீ இதே மாதிரியே ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்துட்டா கூடிய சீக்கிரம் நான் கொல்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும் போது சரி அப்படியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனும் வந்துட்டு ஆர்டர் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன் 1ஆம் நம்பர் கிட்ட இருந்து இந்த 6th நம்பர். ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும், போக போக வந்துட்டு பழகிடும். ஓகேங்களா. ஸோ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா அந்த துறைமுகம் இருக்கு இல்லையா, அதை தான் காட்டுறாங்க. ஸோ அந்த துறைமுகத்தில் வந்துட்டு நம்ம கேப்டன் வந்துட்டு ஹீரோக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க, இங்கே இருக்கிற சோல்கன்ஸ் எல்லாத்தையும் நீ வந்து டிஃபீட் பண்ணணும், அதுவும் வந்துட்டு சத்தமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிக்கிறோம். ஏன் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஹியூமன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்க சோல்கன்ஸ் கூட சேர்ந்துட்டு, அதனாட்டி நீங்கள் வந்துட்டு இங்கே இருக்கிற சோல்கன்ஸ் எல்லாத்தையும் சத்தமே இல்லாமல் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஹீரோ போகும்போது வெளியில் இருக்கிற எல்லா சோல்கன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு தரமாட்டமாக்குறான். ஸோ அவங்க 2 பேர் பேசிட்டு போயிருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சத்தமே இல்லாமல் கொள்ளணும் அப்படின்னா தலையை வெட்டி தான் கொள்ளணும், தலையை வெட்டதை போல தலையே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டிடலாம் நம்ம ஆளு, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோசம் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி வந்துன்னா இந்த அதாவது பிங்க்குங்கிற கட்டபிள் ஜாக்கெட் போட்டவும் நம்ம ஹரிணி வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. இங்கே பாரு இங்கே 2 சோம்கன்ஸ் இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். என்னடா சொல்கிறேன் அவன் கேட்கும்போது அவங்க வந்து இந்த எக்ஸ் மார்க் போட்டு இங்கே வரக்கூடாது, இங்கே சோம்கன்ஸ் இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்குறா. நம்ம தலைவன் அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 சோம்கன்ஸையும் வந்து போட்டு விட்டான். எட்டி பார்க்கும்போது நம்ம தலைவன் தான் இருக்கான், இவனையாடா சோம்கன்ஸ் சொன்னேன் அப்படின்னா இல்லைம்மா அதுக்குள்ள அவன் போட்டு தள்ளிட்டான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சமாளிக்கிறான். சரி இதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம், எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிளம்புறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மஞ்சமுடிக்காரன் இருக்கான் இல்லையா, ஸோ இவனை தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸோ இங்கே எல்லாரும் வந்துட்டு ஒரு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேடி இருக்காங்க போல இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு. ஸோ அதனாட்டினா இவன் எங்கே இருக்காங்கிறதே அவனுக்கு தெரியலையா, அதாவது எல்லா இடமும் ஒரே கண்டெய்னராக இருக்கா, அதனாட்டி எங்கே இருக்கான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தெரியல, தொலைஞ்சு போயிட்டானா. அப்படி இருக்கிற நம்மள திடீர்னு ஒரு பொண்ணு வாய்ஸ் கேட்டு
அந்த பக்கம் போய் பார்த்தா ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு ஒரு ஒர்க்கரை போல அந்த பொண்ணு தூக்கிட்டு வந்துட்டாங்க 2 சோம்கன்ஸு. எதுக்குடான்னு பார்த்தா சாப்பிட்றதுக்கு தான், வேற எதுக்கு? அதாவது மாசம் மாசம் இவங்க ஓனர் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஹியூமன்ஸோட மீட்டு தருவாங்களா, ஆனால் அது அவங்களுக்கு இது பத்தலையாம். ஸோ அதனாட்டி இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸை கடத்திட்டு வந்து சாப்பிடுவாங்களாம். இது ரூல்ஸுக்கு அகேன்ஸ்டா இருந்தாலும் அவங்க பசியை கட்டுப்படுத்த முடியாதனால ரூல்ஸ் மீறி வந்து செயல்படுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கானுங்க. இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கால வந்துடுறான். அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா திட்டுறாங்க. நீ அப்படியே வரலான்னு சொல்லிக்கலாம், எதுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திட்டுறாங்க. அவனும் வந்து பார்த்தீங்கன்னா அம்மான்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடறான். ஸோ உடனே வந்து என்ன பண்ணி அந்த பையனை தூக்கிட்டு அப்படியே ஒத்தையோட தலையை தூக்கிட்டு, சின்ன பையனெல்லாம் சாப்பிட்றது இல்லை, நீ வேணா வளர்ந்துட்டு வா, நான் உன்னை சாப்பிட்றேன், வளர்ந்து நீ என்னை ரிவெஞ்ச் எடுக்க வா நான் உங்க அம்மா சாப்பிட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தூக்கிட்டா சேர்றான். ஸோ நம்ம மஞ்சமடிக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்க்குறான், இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறான். ஒரு ஷாக்கிங்காக பார்க்குறான். ஸோ ஓடி போய் பார்த்தா, என்னடா பண்ணுறீங்க, ஒரே சத்தமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவன் பாட்டும் கத்துறான். கத்தும் போது அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு இருக்கு பங்கமா. ஸோ இதெல்லாம் மதியம் மணிக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஸோ இவன் வந்து கத்துனவனே இந்த 2 சோம்பு பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆவானுங்க. யாரா அவனுங்க திருப்பி திருப்பி மாதவத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னு கடுப்பாகிறானுங்க. உடனே இந்த சின்ன பையன் வந்து மிஸ்டர் எங்கள் அம்மாவை காப்பாற்ற அவங்க மாட்டிக்கிட்டாங்க, அவங்க சாப்பிட போகிறாங்க எங்கள் அம்மாவை அப்படின்னு என்ன சொல்கிறான். என்னதே சாப்பிட போகிறாங்களா மனுஷனியா அப்படின்னு வந்து ஷாக் ஆகிட்டு, இங்கே போயிருப்பா நீ எல்லாம் அவங்களை சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி சமரசம் பேசும்போது, நான் உன்னையும் தான் சேர்த்து சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு கோவமாகி டக்குனு வயிற்றுலேயே குத்துறான், சோம்பு வயிற்றுலேயே. ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே ஆகலை. டக்குனு மூஞ்ச பிடிச்சி அதெல்லாம் நெருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி நெருக்க ஆரம்பிச்சிடுறாங்களா. அந்த மஞ்சமணிக்காரனும் யோசிக்கிறான், அவ்வளோதான் நான் இன்னைக்கு செத்தேன், இங்கே செத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா இறுக்கமாக மூடிக்கிறான். ஸோ மூடிட்டே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா தொம்முனு கீழே வைக்கிறான். என்னடான்னு பார்த்தா அந்த சோம்புகளோட தலை இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா தெரிக்குது. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து டாப்ல. ஸோ ஓகேங்களா. ஸோ கண்ணை மூடிட்டான்ல, அப்படி கீழே வீண்டான். அவன் அடிச்ச உடனே அவன் கான்சியஸ் போயிட்டான்ல, அப்படி கண்ணை வீண்டான், அப்படி கீழே வீண்டான். ஓகேங்களா. ஸோ என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ கையாள கதெல்லாம் அடிக்கல, அவன் மூளையை வெளியே கொண்டு வந்து அதை வச்சு தூக்கி போட்டு விளையாடுறாப்புல, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்படி 2 பேர்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தலையை நசுக்கியே கொள்றாங்க. எல்லாத்தையும் பார்க்குறவங்களும் தலையை நசுக்கியே கொள்றான். ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேடிகிட்ட கேட்குறான், ஸோ உங்க அம்மாவுக்கு ஒன்றும் ஆகலையே, ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். இதை வந்துட்டு நம்ம மஞ்சமணிக்காரனும் பார்க்குறான். ஸோ அந்த அம்மாவை வந்து அழுதுகிட்டே அப்படியே அழுகுறாங்க அவங்க பையனை கட்டி பிடிச்சிட்டு. ஸோ நம்ம ஹீரோ மூஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேனலில் தெரியும் ரொம்பவே சேடாக இருப்பான். ஸோ இதை வந்துட்டு நம்ம மஞ்சமணிக்காரனும் வந்து நோட் பண்ணுறோம். ஓகேங்களா. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது ஒரு பின்னாடி ஒரு கனெக்டிவ் சீன் இருக்கும். ஸோ அப்படி கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மஞ்சமணிக்காரன் தான் அவங்க அம்மாவும் பையனும் வந்துன்னா தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்படியே அவன் அந்த பையன் வந்துன்னா ரொம்ப தேங்க்யூ மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துன்னா கத்திட்டே இருக்கான். ஸோ அவனை சேஃபாக ஹோம் ஒர்க் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்க்குறான். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தனியாக நடந்து போயிட்டு இருக்காப்புல. அப்படி பின்னாடி ஏதோ சேட்டா பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுக்காங்க, அந்த மாதிரி போட்டுக்கிட்டு அப்படி தனியாக நடந்து போகிறாப்புல. நம்ம மஞ்சமணிக்காரனும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓகேங்களா. டக்குன்னு மஞ்சமணிக்காரன் பாக்கெட்ல இருந்து இந்த வாக்கி டாக்கியா அதை வந்துட்டு கொஞ்சம் இது என்னன்னு பார்த்தா கேப்டன் வந்துட்டு போட்டு கண்டுபிடிச்சிட்டேன், இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க டீம் எல்லாமே வராங்க. வரும்போது இந்த ஜாக்கெட் போட்டு என்ன பண்ணுறான், அந்த சோம்குளோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரான். இதோட எடுத்து வந்தேன்னா ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருப்பா, அதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு, அதனால தான் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. என்னடா இதெல்லாமே எடுத்துகிட்டு வருவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே சோம்கன்ஸ்லாம் செத்து கிடக்குல்ல, அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுறாங்க. மற்ற சோம்கன்ஸ் இருக்காங்களா, அவங்க நோட்டீஸ் பண்ணிட்டு இங்கே வெறும் பாடியாக கிடக்கு, டெட் பாடியாக கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கத்துறானுங்க. ஐயோ மாட்டிக்கிட்டோம் போலியே அப்படின்னு சொல்லிட்டு உடனே போட்டு நோத்துங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போட்டை எடுத்துட்டு அங்கேருந்து வந்து நம்ம கேப்டன் டீம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. வரும்போது இந்த போட்டை யாரும் ஓட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹரிணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுறாங்க. ஏன்னா அவங்க பவர் அந்த மாதிரி இல்லை. ஸோ புக்கில் அந்த மேனுவலில் படித்து அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம ஹீரோ மட்டும் தனியாக உட்காந்துருக்கான். ஸோ அப்படி உட்காந்துருக்கும் போது நம்ம மஞ்சமடிக்காரன் வந்துட்டு எதை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவன்கிட்ட என்ன பண்ணுறது நீ உட்காந்துருக்கேன் அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். அதாவது வந்துட்டு நானும் வந்துட்டு ஒரு சூப்பர் பவர் இருக்கு, எனக்கும் வந்து சூப்பர் பவர் இருக்கு அப்படின்னு சொல்றான். ஸோ இங்கே தான் வந்துட்டு ரிவீல் பண்றான் அவனுக்கு வந்துட்டு சூப்பர் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படி என்னடா பவர் வச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அவனுக்கு வந்து எபிலிட்டியை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என்ன அப்படின்னா ட்ரூ மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ட்ரூ மேனிப்புலேஷன், இந்த மேனிப்புலேஷன் ஒன்றும் இல்லை, அப்படி பேசிய மயக்குவாங்களா அந்த மாதிரி. ஸோ அவன் பவரை யூஸ் பண்றான், நம்ம ஹீரோ மேலே ஒர்க் ஆகல. என்னடா இது ஒர்க் ஆகல அப்படின்னு பார்த்தா அப்பதான் நம்ம மஞ்சமணிக்கார சொல்றான், ஆஹா என் பவர் ஒர்க் ஆகாத அளவுக்கு வேணா ரொம்ப மென்டல் ட்ரெஸ்ட்லயா இருக்கான், ஐயோ கருத்துடைய இந்த குழந்தைய காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு கலைக்கிறான் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு. அதாவது வருத்தப்படுறான் நம்ம ஹீரோ நினைச்சு. ஏன்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க, ஏன் படிக்கிற நானே நினைச்சிட்டு இருப்பேன் நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட
இந்த சென்ஸுங்கிறதே இல்லை போல, ரொம்ப இதாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இப்போ தான் தெரியுது அவன் வந்துட்டு அவங்க அம்மா இறந்த சோகத்தில் இருக்கிறான். ஸோ எதுக்காக வாழ்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கான். ஸோ அதனாடி தான் சாவு நோக்கி நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சமணிக்காரன் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் சொல்லிட்டு வாங்கிட்டு எனக்கு பேச வந்துன்னா வந்து பேச எதாக இருந்தாலும் ஓகே, நான் வந்து கேட்க தயாராக இருக்கேன், எப்போ வேணாலும் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வரும்போது ஜாக்கெட் போட்டிருக்கான்ல அவன் வந்துட்டு இருக்கிறான், என்னப்பா அவன்கிட்டே தைரியமா பேசிட்டு வர, அவனை பத்தி தெரியாத அவனுக்கு, அவனே ரொம்ப கோல்டான ஆளு, எப்பயுமே சோகமா, அதாவது ஒரு எமோஷனலே இல்லாத ஆளு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். ஓ, நீங்க எல்லாம் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அவன் ரொம்ப சேடா இருக்கான் அப்படின்னு வந்து சொல்றா. ஏய் என்னடா சொல்ற, அப்படியா? அப்படியே இருக்காம எனக்கு பார்த்தா ஒன்றும் தெரியலையே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கான் நம்ம ஜாக்கெட் போட்டுறேன். ஸோ மஞ்சமொழி காரணம், ஸோ அவன் போக போக சரியாயிடுவான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹரிணிக்கே ஏதோ தட்டுப்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய போட் வந்துட்டு இருக்கு. ஸோ போட்டுன்னு சொல்ல முடியாது, பெரிய ஷிப்பு வந்துட்டு இருக்கு. ஸோ என்னடான்னு பார்த்தீங்கன்னா இவங்க அந்த துறைமுகத்துல இருந்து பார்டர் லைன் வந்து கிராஸ் பண்ணிட்டாங்களாம். ஸோ அதனால வந்துட்டு அவங்க ஷிப்பை வந்துட்டு நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும் யார் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்ல இருந்து ஒன்று ஒருத்தன் கேட்டுட்டு இருக்கான். ஸோ கேட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி நம்பர் 6 நிற்கிறான். ஸோ 6 வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒரு சஸ்பீஷியான ஒரு போட் வந்துட்டு பார்டர் லைனை கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதான் வந்துட்டு நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அது சஸ்பீஷியான போட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி டவுட்டாக பார்த்துட்டு இருக்கும்போது ஸோ இதான் அவங்களோட டெரிட்டரி போல. ஸோ இந்த புஷன் போட்டு தான் அவனோட டெரிட்டரி போல இந்த நம்பர் 6ஓடது. ஸோ அவனோட டெரிட்டோரியிலேருந்து எஸ்கேப் ஆக நம்ம என்ன பிளான் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்த கடை இவன் தான் நினைக்கிறேன். ஸோ என்ன ஆகுங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ மறக்காமல் பார்க்குறவங்களாம் அந்த லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு இந்த பட்டன் தான் இருக்குது. சும்மா கட்டை வச்சு அப்படியே சென்டர் ஸ்க்ரீனுக்கு நோக்கினா போதும், ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.